ஹலோ டேடர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைக் எப்படி சொல்கிறது, நேற்று சொன்ன அதே ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி 15th. ஸோ வேலைக்கிழமை மணிக்கு மார்க்கெட்டு. ஸோ எந்த பேட்டர்னும் மாற்றலை மார்க்கெட்டு. நம்ம சொன்னதான் அந்த ரிவர்சல் ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. ஸோ லெட்ஸ் see தட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பன்னு எல்லாருக்கும் தெரியும். பெரிய பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஃப்ளாட் ஸ்டார்ட் ஆகலை, பட் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஆரம்பித்து 15 மினிட்ஸ்லே. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து ஐ ஹோப் இட் இஸ் ஒரு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து கீழே இருந்து பை வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பை வரத்துக்கான நிறைய சான்ஸ் தெரியுது எனக்கு. ஐ ஃபீல் ஸோ லைக் தட். ஓகே, ஸோ ஏன் பை வரும் அப்படின்னா, மார்க்கெட் எப்பவுமே வந்து கன்சிஸ்டன்ஸாக டவுனாக இருக்கும்போது என்னென்னா சின்னதாக ஒரு புல் பேக் பண்ணோம், ட்ரை பண்ணோம். ஸோ அந்த புல் பேக் அப்புறம் தான் மார்க்கெட் தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து எல்லோரும் டவுன் போகுன்றாங்களே சார் அப்படின்னா, டவுன் போகணும் அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்னா, ஃப்ரெஷ் லோ போகும் வருன்றாங்களா, இல்லை மார்க்கெட் வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும்னு சொல்கிறாங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து கேட்கணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும் மார்க்கெட் அப்படின்னும் போது. இன்ட்ராடே பிளேயர் வந்து எனக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் டவுன் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். புரியுதுங்களா? பட் என்னென்னா, நான் வந்து ஒரு லேர்ன் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இது பவுன்ஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த பவுன்ஸ். மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக இது பவுன்ஸ் க்ரியேட் பண்ணும், பட் டைம் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 to 10:30 இது ஒரு பவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, சப்போஸ் பவுன்ஸே பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த லோ வந்து ஃபர்தராக லோ பிரேக் பண்ணும். இந்த நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம சப்போர்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஒன்ஸ் இது வெளியே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா லைவாக மார்க்கெட் வந்து அது ரெசிஸ்டன்ஸை கன்வெர்ட் ஆகிடும். தட் டைம் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி வர முடியல அதால் அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் கீழே தான் போகும். அண்டர்ஸ்டுட்? ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி பை போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது எங்கே பை பண்ணலான்றது தான் உங்களோட பிளானிங்காக இருக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், பிளான் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் கண்டிப்பாக வந்து பை வரும் ஷோராக. ஓகே, ரைட். ஓகே, நிஃப்டி முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சரி, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 200 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. ஸோ சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 0.25 to 0.5% ரேஞ்சஸில் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து ஓப்பனிங் வந்து ஒரே மாதிரி தான், நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. அதாவது எஸ்டர்டே க்ளோசிங் கிட்ட ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து நியர்லி எஸ்டர்டேயோட லோ கிட்ட நியர்லி இட் இஸ் ட்ரேடிங் ஆல் த செக்மெண்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து என்னென்னா மார்க்கெட் வந்து லைக் எப்படி சொல்கிறது, ரிவர்சல் ஆகுமா, ஐதர் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமான்றது தான் எல்லாரோட கேள்வியும். ஸோ எல்லோரும் ட்ரேடிங் பண்ண போகிறாங்க. எல்லோரும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் வந்து ஷுவராக பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சில பேர் இன்னும் நினைப்பாங்க ரீட்டைல் ட்ரேடரில். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ ஐ வுட் சே சஜஸ்டட் டு டூ தட். ரெண்டுமே ஓகேவா? ஸோ பிளான் பண்ணுங்கள், ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து சப்போஸ் நான் வந்து புட் ஆப்ஷன் வாங்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, கரண்ட்லி வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஐ வுட் சஜஸ்ட் டு கோ வித் த சென்செக்ஸில் பண்ணுங்கள். சென்செக்ஸில் வந்து புட் ஆப்ஷன் வாங்க, டே ஹை ஸ்டாப் லாஸ் வச்சுங்க, அண்ட் ப்ரீவியஸ் லோ வந்து யூ மைட் ஹேவ் அ டார்கெட் அப்படி வச்சுங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, பை த வே உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலி வந்து என்னென்னா மார்க்கெட்டில் வந்து என்னென்னா நான் சொல்ல வருது என்னென்னா, உங்களுக்கு இன்னும் சிக்னலே ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் இந்த 9:15 to 9:30 மணி 9:45 10 மணிக்கு ஒரு ஆர்டர் போடுறவன்றவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு டைப் ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு தான் இது சொல்கிறேன், எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, இப்போ 81,100 வந்து நான் வந்து புட் ஆப்ஷன் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கேருந்து ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் போச்சுன்னா ஜஸ்ட் கட் தட். ஓகே, இப்போ 81,070 அப்படி வரும்போது கட் பண்ணுங்கள். ஹை வந்து என்ன 81,400 இருக்குது இன்றைக்கி. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஃபஸ்ட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணுமா மார்க்கெட்டு? ஸோ இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை வந்து நமக்கு வந்து இமீடியட்டாக அடுத்த 20 நிமிஷத்தில் அடிச்சிடுமான்னு பாருங்கள். அடிக்காதுன்னா ஜஸ்ட் கோ புட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். சரியா? ஸோ ஒன்றும் யோசிக்காதீங்க, தைரியமாக ட்ரேட் பண்ணுங்கள், எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். கோல்டு பார்த்தீங்களா, எல்லாருமே நம்ம கோல்டு வந்து கால் கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். கோல்டு வந்து செல்லு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்சு கோல்டு வந்து இறங்க போகுது அப்படின்றது வந்து வி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஒரு 2-3 டேஸ் பிஃபோராகவே நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருந்தோம். இன்டர்நேஷ்னல்லே கோல்டு வந்து இறங்க தான் போகுது.
யூ கேன் கன்சிடர். ஓகே, ஸோ அதனால் வந்து இமீடியட்டாக நான் சொல்ல வருது என்னென்னா ஒரு 2-3 மந்த்ஸுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபால் சைட் தான் இருக்கும். ஸோ டோன்ட் பேனிக் ஆகாமல் ட்ரேட் பண்ணுங்கள். கோல்டு பவுன்ஸ் ஆகும், இங்கேருந்து சின்ன பவுன்ஸ் வரும். ஸோ டோன்ட் கெட் பேனிக். ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து தைரியமாக கோல்டு ஷார்ட் அடிங்க, திரும்பவும் உங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸில் வந்து கீழே ஃப்ரெஷ் லோ கிடைக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் 91,525 இந்த ரேஞ்சஸில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் ரெக்கமெண்டட். பிகாஸ் மார்க்கெட் ஆல்ரெடி இந்த பிரீச் த சப்போர்ட்டை உடச்சிருச்சு. ஸோ அதனால் டோன்ட் ட்ரை இட் இன் கோல்டு வந்து ஃபிசிக்கலில் வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து $3,200 வந்து ப்ரீச் பண்ணிச்சு. ஸோ இட்ஸ் வெரி குட் சப்போர்ட் அரௌண்ட் $3,200. ஸோ அது வந்து ப்ரீச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி $28 வந்து கீழே ட்ரேட் ஆகுது. அதனால் ஐ வுட் சஜஸ்ட் டு கோ வித் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட். ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து செல்லிங் சைடில் இருக்கிறது வந்து அட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. நிறைய லாங் போகிறவங்க, இப்போ நான் வந்து கோல்டு வந்து வாங்கலாம்னு நினைக்கிறேன், வாட் யூ ரெக்கமெண்டட் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஐ வுட் சஜஸ்ட் டு கோ வந்து ஸோ கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஏறுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ பட் நாட் ரைட் நோ, இமீடியட்லி கிடைக்காது. ஸோ இது வந்து மே மந்த் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த இயரோட எண்டில், ஸோ ஆகஸ்ட் ஆர் டிசம்பரில் தான் வந்து வில் கெட் ரெக்கவரி. ஸோ 3 மந்த்ஸுக்கு வந்து நோ எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கண்ணை மூடிட்டு வந்து செல் சைடில் இருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வில் ஃபோக்கஸ் ஆன் த மார்க்கெட் ஆன் த புல் சைடு. ஓகே, ஸோ அதனால் வந்து ஸ்டாக்ஸில் இருக்கிறவங்க ஆல்ரெடி கோல்டுக்கு வந்திருந்தவங்க என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டில் வந்து நான் இப்போ டெய்லி வாங்குகிறேன் அப்படின்றவங்க வந்து என்னென்னா, கன்சிடர் த மார்க்கெட் வந்து எவ்ரி 2% ஆஃப் ஃபாலில் வந்து யூ கேன் கன்சிடர் டு எஸ்ஐபி மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் ஃபார் த லாங் டேர்ம் பீரியடில். ஓகே, அண்ட் சில்வர் வந்து ஆக்சுவலி வந்து சில்வர் வந்து ஐ டோல்ட் யூ. ஸோ சில்வர் வந்து இட்ஸ் அ பியூர்லி டவுன் ட்ரெண்ட் தான். நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம் சில்வர் வந்து தேர் இஸ் நோ சாய்ஸ் டு கோ அப் அப்படின்றது. ஸோ ஏன்னா போகாதுன்றதுக்கு ரீசன் என்னென்னா, பிகாஸ் ஆஃப் இட் மார்க்கெட் வந்து ஒரு பியூராக வந்து என்னென்னா ஒரு சைட்வேஸ்லேயே இருக்குது. ஓகே, ஸோ சைட்வேஸில் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு டவுன் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கன்சிடர் தட். நம்ம நேற்றே போட்டிருக்கோம் பாருங்கள், எல்லோ லைன் 95,977. ஸோ இந்த லைனுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஷார்ட் தான் அப்படின்றது வந்து வி ரெக்கமெண்டட். ஸ்டடியே பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து நேற்றே வந்து அந்த லெவல் ப்ரீச் ஆகிருக்கு. ப்ரீச் ஆகி நல்லாவே பொசிஷன் க்ளோஸ் ஆனதுனால அகைன் ஒன் மோர் என்ட்ரி. நம்ம நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த மார்க்கெட்டை பற்றி. ஸோ வாட் யூ திங்க் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, இல்லை மார்க்கெட் வந்து இட்ஸ் ஒரு ஸ்டீப்பான ஒரு ரைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சி ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்களாம் ஸோ மேலே போகும், இந்த ஹைக்கு போகும். நீங்கள் வந்து இப்படி யோசிச்சிருக்கீங்கன்னு வச்சிங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லென்த்துக்கு மார்க்கெட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு 1.8% வந்து மார்க்கெட் வந்து இட் மைட் மூவ் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஹைட்டுக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா பல்பு தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது போல் பார்த்தீங்களா. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்றது வந்து என்னென்னா, யூ நோ தட் ஹவு இட் இஸ் பர்ஃபார்மிங் அப்படின்றது வந்து என்னென்னா, அதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்குங்க. டெக்னிக் தெரிஞ்சால் யூ டூ ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியல அப்படின்னா டோன்ட் ட்ரை இட். ஸோ எல்லாமே வந்து இந்த டெல்டா, காமா, கிரீக்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் அதை வச்சு ட்ரேட் பண்ணேன், இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட். ஸோ ப்ராக்டிக்கலாக நிறைய ட்ரேட் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து யூ ட்ரை டு பி வாட்ச் மார்க்கெட். ஓகே ரைட். உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா யூ டாக் டு எஸ். ஸோ உங்களோட கொஷின்ஸ் எதுவும் வந்தாலும் எங்ககிட்ட பேசுங்க. கன்சல்டிங் பண்ணுங்கள், என்ன பண்ணால் நான் வந்து பெட்டராக பண்ண முடியும்னு. மேபி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஓகே ரைட். அடுத்தது இப்போ வந்து லைக் நேச்சுரல் கேஸ் வந்திருக்கோம். நம்ம நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்னா நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இட்ஸ் ஸ்டீப்பாக வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. இந்த கவுண்டரில் வந்து 300 பிரேக் ஆச்சுனாலே இட்ஸ் கம் டு த ஒரு சைட்வேஸ்ன்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 300 to 250 ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்று. ஸோ மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸ் போகும் அப்படின்றத நம்ம நேற்று நல்லா பேசியிருந்தோம். பாருங்கள், நேற்று வந்து அதை லெவலை வந்து பிரேக் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப்புறம் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிருக்கு, திருப்பி பிரேக் அவுட் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ அதனால் சொல்ல வரேன், ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா யூ ஹாவ் அ வைட் விஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வைட் விஷன் இருந்ததுன்னா யூ மைட் ஹாவ் அ குட் நாலேஜ். இப்போ நிறைய பேர் நினச்சிப்பானா, ஓஹோ 300 கீழே க்ளோஸ் வரான், நாளை காலைல 310 ஓப்பன் ஆகும், 10 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னு நீங்கள் நினச்சி இதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஷுவர்லி யூ வில் see the pain in your account. ஐயோ என்னடா வாங்கிட்டோம், தப்பாக வாங்கிட்டோமோன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஸோ ஐ திங்க் யூ ஜஸ்ட் லாட் ஆஃப் ஸோ லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ லேர்னிங் வந்து இட்ஸ் மஸ்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னொரு கன்சிடரேஷனும் சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பிரேக் ஆகுது அப்படின்றது வந்து ஹவு டு ஐ நோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்சிடர் த லாஸ்ட் 3 days ஆர் லாஸ்ட் 5 days எடுத்துங்க சரியா. ஸோ லாஸ்ட் 3 days ஆர் லாஸ்ட் 5 days கீழே மார்க்கெட் லோவில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ரிவர்ஸ் ஆகுது ரொம்ப டைப் பண்ணும், அதாவது என்ன ரொம்ப ட்ரை பண்ணும். ஸோ லாஸ்ட் 3 days லோ ப்ரோக்கன் ஆயிடுச்சுனா இங்கே பாருங்கள் 1 2 3. ஸோ திஸ் இஸ் த லீஸ்ட் லோ ஆஃப் த லாஸ்ட் 3 days ஓகே அண்ட் 4 5. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட்லி. ஸோ நமக்கு வந்து 3 days 5 days லோ பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து சப்போர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 290 ஸோ 289 ஆஃப் இதுதான் வந்து எக்ஸாக்டான சப்போர்ட். ஸோ அப்போ என்ன ஆகும் மார்க்கெட் வந்து ஸோ 289 290 போகுமா அல்லது 326 போகுமா அப்படின்றது தான் மார்க்கெட் வந்து அடுத்த 2-3 நாளில் நீங்கள் கேள்வி கேட்கணும். இன்ட்ராடேயில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும். அட் தி சேம் டைம் வந்து என்னென்னா ஒரு 3 days பேக்கில் போய் பார்க்கும்போது அந்த சப்போர்ட் வந்து கன்சிஸ்டன்ஸாக லோ பிரேக் ஆகுது, அதாவது லோ ஹை அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்குது ஓகே. ஸோ அட் தி சேம் டைம் வந்து லிக்விடிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில் ஹையர் சைடில் சப்ளை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ லிக்விடிட்டியை வந்து என்ன பண்ணுறாங்க கீழே ப்ரீச் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன புல் பேக் கூட வர மாட்டேது. இப்போ பாருங்களேன் இந்த லோ வருது, சின்னதாக புல் பேக் வருது, ஆனால் மறுபடியும் வந்து இது ஆகுது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் இங்கே கவனிங்க, ஐ ஷோ ஒன் திங் ஓகே. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நான் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் ஓகே. திஸ் இஸ் அ சர்க்கிள் ஓகே. ஸோ யூ see this is a low ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து திஸ் இஸ் அ லோ. அண்டர்ஸ்டுட். மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்லோவாக நோட்டீஸ் பண்ணுங்கள், இது வந்து லோ. ஸோ எவ்ரி டைம் மார்க்கெட் வந்து லோ வந்து டேக்கன் அவுட் ஆகும்போது வாட் ஹேப்பன் யூ see திஸ் பாயிண்ட். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே மார்க்கெட் வந்து நேச்சுரலாக வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஏற ட்ரை பண்ணுறான், ஆனால் த கர்வ் இஸ் நாட் அலோவிங் டு மூவ் அப் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கர்வ் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது மேலே போகிறதுக்கு. ஸோ அந்த கர்வை தான் நீங்கள் கவனிக்கணும். You see this arc now. ஸோ நிறைய பேர் சப்போர்ட் வந்து எப்படி வரைஞ்சிருப்பாங்கன்னா ஸோ ஆக்சுவலி இப்படி தான் இருக்குது இப்போ இந்த ஆர்க்கு. ஸோ இந்த ஆர்க் வந்து இப்படி இருக்கிறதுனால ஸோ யூ கேன் see that பாயிண்ட். ஸோ ஒரு பாட்டம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த கடாயோட பகுதி மாதிரி இருக்குது, கீழே இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ திருப்பி போட மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்லோப்பில் இறங்குது. யூ see this. அப்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் மார்க்கெட் வந்து ஷுவர்லி ஸோ இந்த ரெண்டு இதையும் உடச்சிட்டு இந்த ஹையை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். மார்க்கெட்டு 325க்கு மேலே மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணிடணும் மேலே போகுது. பட் இட்ஸ் நெவர் அலோவ் டு கோ ஆஃப் சைட் ஓகே. ஸோ நிறைய விஷயம் வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து பாதி புரியும். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா யூ மைட் பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ தான் நான் வரேன் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றப்போ யூ மைட் நாட் பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். அண்டர்ஸ்டுட். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் வந்து யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் இப்போ இந்த கர்வ் வந்து இப்படி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து இது எல்லாத்தையும் வந்து உடச்சிட்டே வருது. ஸோ அப்போது இப்போ இந்த லோக்கு இந்த ஹை இருக்கு இல்லையா, இப்போ இதுதான் உங்களோட 317 தான் உங்களோட ரெசிஸ்டன்ஸு. ஸோ இங்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸே இல்லை. அப்படி இல்லை நான் ஒரு மிட் சப்போர்ட் எடுக்கிறேன்னா இதை இங்கே எடுக்கலாம் சின்னதாக 303 305 வந்து வச்சுக்கலாம். ஸோ 305 நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து 314. அண்டர்ஸ்டுட். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து கிளியராக புரிஞ்சுக்கிங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் மைட் பி அண்டர்ஸ்டாண்ட். கிளியர். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஸோ ட்ரேடிங்கில் பெஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் தெரியல அப்படின்னா யூ மைட் கம் டு ப்ராக்டிஸ். படிச்சுட்டு பண்ணுங்கள். சும்மா போய் விளாட்னீங்கன்னா டக் அவுட் தான் ஆவீங்க. அப்புறம் ஏன் டக் அவுட் ஆகிறேன் நான் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ யூ நீட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். ஸோ இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு எங்கே போனோம் மார்க்கெட்டு, இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கான கீழே பாட்டம். இப்போ இதே எடுத்துருவோம். இப்போ மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து போனால் ஃபஸ்ட்டு 304 போனோம். 304 சஸ்டெயின் ஆனால் 313 போகும். 313 சஸ்டெயின் ஆச்சுன்னா 326 போகும். ஸோ இந்த ரேஞ்சஸில் வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும் மார்க்கெட்டு திரும்பவும் கேஸு கீழே வந்துடும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலாம் புட் ஆப்ஷன்ஸ் வந்து வாங்கிட்டே போயின்னு இருக்கலாம். பட் பயப்படக்கூடாது. நீங்கள் வந்து பயப்படாமல் ட்ரேட் பண்ணால் தான் யூ வில் மேக் மணி. நீங்கள் வந்து பயந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் நாட் மேக் மணி. அண்டர்ஸ்டுட். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட்டு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம்.
க்ரூட் ஆயில் வந்து நேற்று நல்லா போச்சு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா, சார் மார்க்கெட் வந்து நீங்கள் பை சொல்கிறீங்க, ஆனால் நான் எடுத்த கீழே வருது, வாட் ஐ ஹேவ் டு டூ அப்படின்னும் போது, ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் மைண்டில் இன்னும் வச்சுக்கணுங்க. எப்போவுமே வந்து என்னென்னா, நம்ம வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் கடைக்கு போகும்போது ப்ரீமியம் வாங்கல டிஸ்கவுண்ட் வாங்கிங்களா? இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கடைக்காரர் ஒரு ப்ரைஸ் சொல்கிறார், யூ மைட் பி நெகோஷியேட் த ப்ரைஸ், கரெக்டாக? அதே தான் மார்க்கெட்லேயும் நெகோஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னென்னா, நான் நெகோஷியேட்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே நான் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வருவேன் அப்படின்னா, யூ மைட் நாட் பி அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்றத மார்க்கெட்டு. அதனால தான் சொல்லுவேன், மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் வில் பி கெட் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் அபவுட் த மார்க்கெட். ஓகே, ஸோ அதனால் வந்து அவசரப்படாதீங்க, மார்க்கெட்டில் அவசரப்படாதீங்க. ஸோ நல்லா காசு பண்ணலாம். ஸோ 5350 பாருங்கள் 5423 போயிருக்கு. ஸோ திரும்பவும் கீழே வந்திருக்கு. ஸோ நல்லா காசு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து ஃபோக்கஸ் ஆன் த மார்க்கெட், ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம வந்து இது பண்ணுறோமே, இது வந்து கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயிற்சியிலே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். சரியா? ஸோ பயிற்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்படி பத்தலை அப்படின்னா என்ன பண்ணலான்றது பிளான் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னவா இருக்கும் மார்க்கெட்? நீங்கள் சொல்லுங்கள், மார்க்கெட் என்னவா இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், என்னவா இருக்குது மார்க்கெட்? யாருக்கெல்லாம் மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் தெரியுது? ஏதாவது தெரியுதா க்ரூட் ஆயிலில்? இஸ் இட் திஸ் பாயிண்ட்? ஓகே, ஸோ ஆல்ரெடி கேப் டவுன் ஆனதுனால, ஸோ இந்த கவுண்டரில் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கவுண்டர் வந்து ஆல்ரெடி கேப் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரேடர்ஸ் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் மேக்கர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க ரெசிஸ்டன்ஸு 5435 ரூபா. ஸோ மேக் இட் ரவுண்ட் ஃபிகராக 5450 ரூபான்னு வச்சுங்க. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ 5450 ரூபா இருக்கனால இந்த கவுண்டர் வந்து ஸ்டில் இந்த பாட்டமை கட் பண்ணல. ஓகே, ஸோ இந்த பாட்டமும் அது கட் பண்ணல இன்னும். ஸோ அதனால் யூ சி திஸ் பாயிண்ட். இப்போ மார்க்கெட் வந்து இறங்குமான்னு கேட்டிங்கன்னா 5230 வரைக்கும் போகலாம். இங்கேருந்து ஒரு 70 பாயிண்ட் கீழே போகலாம். பட் ஆனால் மார்க்கெட் என்ன ஆகாது, ட்ரெண்டிங் ஆகாது. ஸோ அடிக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு சைட்வேஸில் போகும். ஸோ அதனால் வந்து பை த வே இது யூஎஸ் மார்க்கெட்டில் தான் ரியாக்ட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த மார்க்கெட்டில் எது ரியாக்ட் பண்ணாது. யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்ல வருதுன்னா ஆஃப்டர் 4 to 6 ரேஞ்சஸில் இதை வாட்ச் பண்ணுங்கள், டெஃபினட்டாக காசு பண்ணலாம். ஸோ என்னென்னா நமக்கு அந்த ஒரு கிளாரிட்டி தெரியும் எந்த ஸ்டெப் போகுதுன்னு. சப்போஸ் இப்போ வந்து இல்லை சார் இது முன்னாடியே வந்துடுமான்னா, அப்போ நம்ம வந்து ஒரு 12-1 மணிக்கு இது வந்து பார்க்கலாம், மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்றது வி வில் சி. ஸோ ஒரு வேளை 12-1 மணிக்கு வரும் சிக்னல்ஸு, இதர் வரல அப்படின்னா டெஃபினட்டாக இதாகும். சார் இப்போயே ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் பிடிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 100 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு, கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில். அதனால் இந்த கவுண்டரில் 2% ஃபால் ஆனதுனால வி டோன்ட் வாண்ட் டு டேக் எ ரிஸ்க். ஸோ அதனால் இந்த கவுண்டரில் வந்து போத் சைடு வில் பி தேர். ஸோ 2 சைடும் ஸ்விங்ஸ் இருக்கும். ஸோ ஸ்விங்ஸ் இருக்கிறதுனால உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அது கூலிங் ஆகட்டும். ஸ்விங்ஸ் கூலிங் ஆச்சுன்னா வில் ஹேண்டில் இட். ஓகே, ஸோ டோன்ட் வரி. ஸோ நேற்று நம்ம காப்பர்னா சொல்லிகிட்டு இருந்தோம், சொல்லுங்கள். காப்பர் வந்து 861 செல் போடலாம் நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டாக? ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து லெவல் பிளான் பண்ணுங்க நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாருங்கள், மார்க்கெட் வந்து 865 வரைக்கும் போன மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு, கரெக்டாக? ஸோ மார்க்கெட் மறுபடியும் 865 ஐ காட் பண்ணியிருந்தனா இன்றைக்கி மார்க்கெட் மேலே போயிருக்கும். பட் லோவில் இருக்கிறனால ஐ வுட் சே மார்க்கெட் வந்து இட்ஸ் அ ப்ராஃபிட் புக்கிங் கவுண்டர் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் மார்க்கெட்டில். ஓகேவா? ஸோ கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு காப்பர் வந்து வில் ஹேவ் தட். மார்க்கெட்டில் வந்து இன்னும் ஒரு சேலஞ்சிங்கான ஃபேஸ் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ட்ரை இட். ஓகேயா? ரைட். வெல், வேறு என்ன இருக்குது? மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் டவுனாக இருக்குங்க, 97 பாயிண்ட்ஸ் to 100 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம. ஸோ மார்க்கெட்டில் எல்லா பொசிஷன்ஸையும் ஒரு கன்சிடர் பண்ணிட்டு வருவோம். ஸோ நேச்சுரலி என்னவாக இருக்குன்றதையும் பார்த்துருவோம். மார்க்கெட் வாவ். ஸோ எல்லா கவுண்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ இருக்குது,
24,650 இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து 24,600 அண்ட் 700 800 இந்த 3 ஸ்ட்ரைக்கும் பார்க்குறோம். ஸோ 700 CE வந்து 35 ரூபா இருக்குது, 800 CE 18 ரூபா இருக்குது, அண்ட் 600 CE வந்து 66 ரூபா இருக்குது. ஓகே, ஸோ அட் தி சேம் டைம் ஆப்போசிட்டில் PE வந்து பார்த்திங்க அப்படின்னா 112 ரூபா, 183 ரூபா. ஸோ 600 வந்து 112, 700 வந்து 184, அண்ட் தி சேம் டைம் என்ன சொல்கிறது, எஸ் 800 CE வந்து 18 ரூபா இருக்குது. சாரி, PE வந்து 267 ரூபா இருக்குது. ஸோ எல்லாமே வந்து லைக் நேற்றை விட இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 800 வந்து CE வந்து 18 ரூபா இறங்கியிருக்கு. பட் ஆப்போசிட்டில் PE வந்து 60 ரூபா ஏறி இருக்குது. ஸோ 40 ரூபா வந்து ஒயிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆர்பிட்ரேஷனில் அதே மாதிரி வந்து இதில் வந்து 700 ருபீஸில் வந்து 15 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆர்பிட்ரேஷனில். ஸோ 600 வந்து ஆல்மோஸ்ட் 20 ருபீஸ் இருக்குது ஆர்பிட்ரேஷனில், அதாவது காலுக்கும் புட்டுக்கும் வித்தியாசம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 வந்து 20 ருபீஸ் லெஸ்ஸாக ட்ரேட் ஆகுது PE விட. அண்ட் வாட் அபவுட் தட் CEயோட PE வந்து அதிகமாக 15 ரூபா ட்ரேட் ஆகுது. அண்ட் 800 PE வந்து அதிகமாக ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் என்னென்னா அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய PEலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஏறி இருக்குது. பட் இந்த மணியில் இருக்கக்கூடிய CEலாம் வந்து கம்மியாக தான் டிப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்னென்னா மார்க்கெட் வந்து கம்மியாக தான் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ அண்டர்ஸ்டுட் த மார்க்கெட். ஸோ ரெண்டு சைடும் கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஷியோர்லி யூ வில் மேக் இட். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம். ஓகே, ஸோ வி வில் சி அதர் ஸ்டாக்ஸ். ஸோ ஜிங்க்லாம் 261 ரூபா போயிட்டான்ல நல்லாவே. ஸோ HDFC பேங்க் வந்து 1900. ஸோ 10 ரூபா வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ கன்சிடர் த பாயிண்ட் ஸ்டாக்ஸு. ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நல்லாவே விழுந்திருக்கு. ஒரு 80 ரூபா 90 ரூபா வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் ஆல்சோ யூ கன்சிடர். ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து 0.5% வந்து கன்சிடராக ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், TCS எல்லாமே. ஸோ லாஸ்ட் 3 டேஸாக ஏறினது எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக பெருசாக ஏறல. ஸோ கோட்டாக் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து 2070 இருக்குது. ஓகே, ஆக்சிஸ் பேங்க் வந்து 190 இருக்குது. ஸோ டாடா ஸ்டீல் 155 ரூபா இருக்குங்க. ஸோ பெஸ்ட் கம்பெனி. ஸோ REC வந்து 400 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுங்க, 392. ஸோ அதனால் வந்து பாருங்கள், கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதானி எல்லாமே வந்து இட்ஸ் இன்றைக்கி மிக்சடுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒன்றும் பெருசாக ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. யூ கேன் சி எவ்ரி திங் இந்த மார்க்கெட். நம்மளும் பார்த்துன்னு தான் இருக்கோம் எவ்ரி திங். ஆமாம், மார்க்கெட்டில் வந்து எல்லாமே வந்து வில் சி எவ்ரி திங். பெர்ஜர் பெயிண்ட்ஸ் வந்து 2 பாயிண்ட் வந்து ஏறிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நேற்று ஃபாலோ ஆச்சுல, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிருக்கேன். ஒன்றும் பெருசாக ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஸோ பரவாயில்ல. பாரதி ஏர்டெல் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, பிரிட்டானியா எஸ் 0.5% வந்து ஏறியிருக்காங்க. சிப்லா 1% டவுன் ஆகிருக்கு. குமின் சீடு வந்து 1% இருக்குங்க. டாக்டர் ரெட்டி ஃபார்மா ஸ்டாக்கு 1.5% வந்து ஃபாலோ இருக்குது, 17 ரூபா. கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா என்னதுன்னு பாருங்கள். கிளென்மார்க் நேற்று கூட நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ கிளென்மார்க் நிறைய ட்ரேடர்ஸ் வச்சுருக்காங்க போர்ட்ஃபோலியோவில் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் ஃபார்மா ஸ்டாக்கில். ஸோ அண்டர்ஸ்டுட். நிறைய போர்ட்ஃபோலியோ பற்றி நேற்று பேசியிருந்தோம், போர்ட்ஃபோலியோ ட்ரேடர்ஸை பற்றி. அதில் கிளென்மார்க் இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம் நேற்று. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஓகே, ஸோ ICICI பேங்க் வந்து கிட்டத்தட்ட 0.5% ஃபாலோ இருக்குங்க. ஓகே, ஸோ ஐடியா ஷேர் வந்து 0.7 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபாலோ ஆகலை, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. IDFC பேங்க் ஸோ 0.5% ஸோ வந்து ஏறி இருக்குன்றாங்க. எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ரொம்ப பெருசாக நெகட்டிவ் இல்லை ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து போக தான் தெரியும். ஸோ மணி 10 கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இது இருக்கும். ஸோ தங்கம் விழுந்திருக்கனால டைடன், தங்கமயில், கல்யாண் ஜுவல்லர் விழுங்க. அண்ட் முத்து ஃபினான்ஸ் வந்து 4% விழுந்திருக்கு, 4.5%. ஸோ 106 ரூபா முத்து ஃபினான்ஸ் வந்து விழுந்திருக்கு. அண்ட் மணப்புரம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது
1.3 ஃப்ளாட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணுங்கள் முத்து ஃபினான்ஸ். ஸோ ஐ திங்க் ஐ திங்க் சேல்ஸ் ரிப்போர்ட் எதுவும் நல்லா இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முத்து ஃபினான்ஸ் வந்து இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பாருங்கள். இட் மைட் பி ஹாவ் ஐடியாஸ் அபவுட் த பாயிண்ட். இப்போ என்ன பார்க்கலாம், என்ன ஸ்டாக் பார்க்கலாம், வேறு என்ன மார்க்கெட்டில் வந்து நல்லா பாசிட்டிவாக போயிட்டுருக்குன்னு பார்க்கலாமா எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடும். ஸோ என்ன மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பெரிய சேஞ்செலாம் ஓடலை. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதுன்னா ஸோ மார்க்கெட் இஸ் ஃப்ளாட். கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது மூவ்மெண்ட் ஆகும். ஸோ 10 to 11 we will see மார்க்கெட் ஏதாவது மூவ்மெண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். கைஸ் அப்பரா இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஸோ எல்லோரும் வந்து மார்க்கெட் வந்து டுடே பைட்டிங் ஃபார் சம் புல்லிஷ் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளக்ஸ் சர்வீஸ் அது கூட பாசிட்டிவாக இருக்கான். ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். டிடிகே ப்ரெஸ்டேஜ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, கீழே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது உங்களுக்கு தோணுதோ. வாஸ்கன் இன்ஜினியர்ஸ் அதுவும் மேலே போகுது. Penny stocks below 1 rupee jump after the allotment of NCD worth 770 crores. Penny stocks. Okay. ஸ்ரீ சிமெண்ட் வந்து 29,483 ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம். இப்போ 31,470 இருக்குது. ஸோ 29,000 ரெக்கமெண்ட் பண்ணது 31,000 போயிருக்கான். ஸோ ஸ்ரீ சிமெண்ட் பாருங்கன்றாங்க. ஸோ யாராவது இருந்தீங்கன்னா பாருங்கள். சிவன் லைஃப் சயின்ஸ் அதுன்ற ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகுதான், கன்சிடர் பண்ணுங்கள், பாருங்கள். அட்டானி வேஸ் ஹோல்டிங் செல் லிமிடெட், ஸோ இதையும் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க, பாருங்கள். அட்டானி இல்லை, ஆண்டனி வேஸ்ட் ஹோல்டிங் செல் லிமிடெட் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. மார்க்கெட் வந்து எவ்வளோ டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ் டாப் லூசர் பார்த்திங்க அப்படின்னா பவர் கிரிட், என்டிபிசி அண்ட் ஓஎன்டிசி, கோட்டக் பேங்க் இதெல்லாம் வந்து 1% மேலே ஃபாலோ ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா இதெல்லாம். அதே டைம் பாசிட்டிவ் சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2% மேலே ஏறி இருக்குது. ஹீரோ மோட்டார், டாட்டா மோட்டார், நேற்று டாட்டா மோட்டார் ஃபாலில் இருந்து நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி 1.5% ஏறிக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நேற்று கூட அது டவுனில் இருந்த மாதிரி நினைக்கிறேன் 2 நாளுக்கு முன்னாடி. ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். அதானி போர்ட் ரொம்ப ஃப்ளாட்டாக ஏறிக்கு 0.5. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ லுக் அட் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து பேக் டு த மார்க்கெட் வந்தாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிஃப்டி வந்து 128 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்குங்க. ஸோ ஸ்டில் இந்த ஒன் சைட் மார்க்கெட் போயிட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து எங்கேயுமே வந்து சின்னதாக வந்து ஒரு இதுவே இல்லை. ஓகே. ஸோ சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 81,000லேயே செல் பண்ண சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ யூ சி திஸ், நம்ம சொன்னது வந்து கரெக்டாக நடந்திருக்கு ட்ரேடர்ஸ். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து யூ ஹாவ் த ஐடியாஸ், எது வந்து மார்க்கெட் வந்து நல்லா புஷ் பண்ணுன்றது தெரிஞ்சு ட்ரேட் பண்ணோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் நிஃப்டி பண்ணுறதோட நீங்கள் சென்செக்ஸ் பண்ணியிருந்தால் நிறைய காசு பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் சொல்கிறேன், இதில் வந்து கிராப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய வரும் அப்படின்றது வந்து யூ மஸ்ட் ஹேவ் தட். ஸோ இதில் 100 பாயிண்ட் இறங்கி நிஃப்டியில் வந்து 20 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. ஸோ கன்சிடர் அபவுட் தட். ஓகே, ரைட். ஸோ லோ நல்லாவே வந்திருக்கு 762. ஸோ நம்ம வந்து 81,100 சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னதுலேருந்து மார்க்கெட் வந்து நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. வேணுன்றவங்க 250 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி வெரி குட், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ நிஃப்டியும் இதே தான் நம்ம சொன்ன மாதிரி, குதிக்கிறவங்க குதிங்க, மார்க்கெட் ஹை ஸ்டாப் லாஸ் வைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டம் கிட்ட வரும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான். ஸோ நியரஸ்ட்டு பாட்டம் கிட்ட தான் ட்ரேட் ஆகுது. அதனால் மார்க்கெட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஆஸ் அ
some of the traders are expecting downtrend, some of the traders expecting uptrend. ஸோ ரெண்டுமே நடக்கிறமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி பிளான் பண்ணுங்கள், கண்டிப்பாக காசு பண்ணலாம். ஓகே, ஸோ எவ்வளோ லாட்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பைரியில் வந்து எல்லாமே கம்மியாக இருக்கும். யூ வாண்ட் டு ட்ரேட் அரௌண்ட் 5 to 10 லாட்ஸ், யூ கேன் ஹேவ் தட். அந்த மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா யூ கேன் ட்ரேட் வித் தட் 5 to 10 லாட்ஸ் தைரியமாக போடுங்க. ஷுவர்லி உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது 5 to 10 பாயிண்ட்ஸ் போச்சுனாலே ஜஸ்ட் எக்ஸிட் தட். ஓகே, ஏன்னா ட்ரேடர்ஸில் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து they will charge only 10 rupees for the unlimited trading intraday. So if you want to open the account, just call them. ஸோ லோவஸ்ட் ப்ரோக்கரேஜில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 0 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை 20 செல் 20 40 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு அதை விட கம்மியாக வேணும் அப்படின்னா யூ கேன் ஓப்பன் வித் தம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் டைப் them their name and contact number. ஓகே, ரைட். ஸோ டிப்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க. ஸோ நீங்களே ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தே வில் பி. ஸோ இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ நீங்கள் 0 இதெல்லாம் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, டிப்ஸ்லாம் தரமாட்டாங்க, நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் லேப்டாப் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ட்ரேட் வேணால் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் இன்ட்ராடே, ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டியான பண்ணலாம். 10 ரூபா பே பண்ணால் போதும். ஸோ இட்ஸ் சேவ் த ப்ரோக்கரேஜ், ஒன் ஆஃப் த வே ஆஃப் சேவிங் த ப்ரோக்கரேஜ். ஓகே, கன்சிடர் த பாயிண்ட். ஓகே, மார்க்கெட் அப்படியே நிற்கிறாங்க. ஸோ ஸ்லோ ப்ளே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட்டில் பவுன்ஸ் வரும்னு நினைக்கிறீங்களா, வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேண்டிலில் லிக்விடிட்டி வந்துருக்குது. லிக்விடிட்டி வந்து கொடுத்துருக்கான், கீழே இறங்கும்போது லிக்விடிட்டி வந்து கொடுத்து மார்க்கெட்டை மேலே தூக்கியிருக்கான். ஓகே, பட் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகவே இல்லை பாருங்கள். அடுத்தடுத்த கேண்டில் இல்லை, இந்த இடத்துக்கு போயிருக்கணும்ல. ஃபஸ்ட் கேண்டில் ஒரு பாட்டமுக்கோ ஃபஸ்ட் கேண்டிலோட இன்னும் ஓப்பன் ப்ரைஸ்க்கோ இல்லை ஃபஸ்ட் கேண்டிலோட லோவுக்கோ மேலே போய் ட்ரேட் ஆகிருக்கணும்ல. மார்க்கெட் வந்து இது ரெண்டுமே பண்ணல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ட்ரேடர்ஸ் வந்து சம்திங் தே ஆர் வெயிட்டிங். ஸோ ஏதோ ஒன்றுக்காக வெயிட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். ஸோ அதாவது என்னென்னா ஒரு 100லேருந்து 500 பாயிண்ட் வந்து நகர்த்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நகர்த்தலாம், இல்லை ஒரு 50 பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். சடன் புஷ் வரலாம் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த எக்ஸ்பைரியில் வந்து போன எக்ஸ்பைரி வந்து ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த எக்ஸ்பைரி அப்படி இருக்குமான்றது தெரியல. பை தி வே மிட் எக்ஸ்பைரியாக இருக்குது. அதனால் ட்ரேடர்ஸ் பாருங்கள், பார்த்து பண்ணுங்கள் ஏதாவது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வார்ம் அப் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஸோ பொசிஷன்ஸை என்டர் பண்ணுறவங்க தாராளமாக என்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ டோன்ட் ப்ளேஸ் அ மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டரில் போட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இல் பி பெஸ்ட். ஏன்னா மார்க்கெட் ஸ்பைக்கில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ஆர்டரில் போடுவாங்க. ஸோ அது வந்து தப்பு. ஸோ மார்க்கெட் ஆர்டர் போடாதீங்க. ஸோ லிமிட் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸ் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ப்ரைஸ் வந்தால் வாங்க. அதே மாதிரி விற்கும் போதும் லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்பவுமே வந்து மார்க்கெட் ஆர்டரில் போட மாட்டாங்க. தே ஆர் பிளேசிங் ஒன்லி லிமிட் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களோட வின் பண்ணணும், அவங்களோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா டோன்ட் பிளேஸ் அ மார்க்கெட் ஆர்டர், பிளேஸ் லிமிட் ஆர்டர். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப நேரமாக அங்கேயே நிற்கிறான் 24,530. ஸோ 530 to 600 ரேஞ்சு. ஸோ ஒரு 60-70 பாயிண்ட் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி நிற்கிறான். மார்க்கெட் வந்து 500 கட் பண்ண மாட்டான். ஸோ 70 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டஃபஸ்ட் சேலஞ்சாக இருக்க போதுங்க. பாருங்களேன், லிக்விடிட்டி வந்து பாருங்கள் 525 அப்படியே எடுக்கிறான். 550 வந்துடான். 25 பாயிண்ட்ஸு தள்ளிடுவான்னு நினைக்கிறேங்க. 560 570 போய்டுவானோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ லிக்விடிட்டி அள்ளிடுவான்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா, கீழே போய்டுவான்னு? வாட் இஸ் யுவர் தாட் மார்க்கெட்டில்? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்ன ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ஸ்ட்ரைக்கு நம்ம பார்க்கலாம். ஷுவர்லி பாருங்கள் 550 போயிட்டாங்க. தலைவன் செம்மையாக தூக்குறான். வாவ் இல்லை. ஸோ 600 ஸ்ட்ரைக்கோட சி வந்து எவ்வளோ லோ, 35 ரூபாலேருந்து 53 ரூபா வந்துட்டான்.
வாவ். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ரூபா 16 ரூபா வந்து மேலே தூக்கியிருக்காங்க நல்லாவே. ஸோ அதனால் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சிஇ வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 சிஇ வந்து லோவிலேருந்து ஆல்மோஸ்ட் 10 ரூபா எடுத்திருக்கான். அண்ட் திஸ் ஒன் 800 சிஇ வந்து எஸ் ஒரு 4 ரூபா இல்லை 5 ரூபா தான் ஏற்றிருக்கான். ஸோ யூ கன்சிடர் த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எல்லா சைடும் கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. எஸ், மார்க்கெட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் நகர போகுது அப்படின்றத மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்ரீ சிமெண்ட் வந்து 52 வாரம், ஸோ 52 வீக் ஹை கட் பண்ணியிருக்கான் Q4 ரிசல்ட்ஸ்னால. ஸோ 3% மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ வாட் யூ ஆர் திங்கிங் அப்படின்னு கேட்குறாங்க. மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்றது உங்களை கேட்குறாங்க. ஸோ லுக் அட் திஸ் பாயிண்ட். ஓகே, HFC, ஸோ பெரிய ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ஃபாலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து கோட்டக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின் சர்வீஸ், ஓகே, ரிலையன்ஸ், ONGC, கோல் இந்தியா, எட்டர்னல், பெல், NTPC, சிப்லா, சன்ஃபார்மா இதெல்லாமே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டன் கூட ஃபாலோ ஆயிருக்கு, நெஸ்லே ஆல்சோ. ஸோ எவ்ரி திங் ஒரு மாதிரி மைல்டாக இருக்குது. சி பாயிண்ட் ஹியர். மார்க்கெட்டை பாருங்கள், தூக்கிட்டான் 563ங்க. நம்ம சொன்னோம்ல, இந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுக்க போகிறான்றது தெரியுது. ஸோ எத்தனை பேருக்கு வந்து அது புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு புரியல அப்படின்றத பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா you might be have a lot of idea about the market. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே தான் போகுது. ஸோ எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்றது இட்ஸ் $1 million கொஷின் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்கலாம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பொசிஷன் எடுத்தவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கால் ஆப்ஷன் பையர்ஸ் ஆல்ரெடி நான் பொசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரையல் பண்ணுங்கள், ட்ரையல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுகிட்டே வாங்க. தட் வில் பி நைஸ் ஃபார் யூ. ஸோ ஆல்ரெடி இப்போ வாங்கின என்ட்ரி ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்னா காஸ்ட் வச்சுருங்க. இல்லை காஸ்ட்டுக்கு மேலே ஒரு மினிமம் ப்ராஃபிட் வச்சுருங்க, ஆர்டர் போட்டு வச்சுருங்க. ஸோ மார்க்கெட் ஜம்ப் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் நம்ம ட்ரையல் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ ட்ரையல் பண்ணிகிட்டே வாங்க. யூ மைட் பி ஹாவ் அ good chance to book a lot of profit today. சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் அதே ஸ்டில் டவுனில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 250 பாயிண்ட்ஸில் நியரஸ்ட்லி டவுன் ஆகிருக்கு. கோல்டு நம்ம சொன்னது தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கன்சிடர் த பாயிண்ட் டவுனில் தான் இருக்குது. எல்லாமே டவுனில் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா டவுனில் இருக்குது, கன்சிடர் பண்ணலாம் மார்க்கெட்டை. ஓகே சார், கோல்டு ஏறாதா, ஷார்ட் அடிக்கிறமே, புட் ஆப்ஷன் வாங்கினா மார்க்கெட்டில் பவுன்ஸ் வராதான்னா, சார் நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுங்க, மார்க்கெட் வந்து இது ஒரு பெரிய ஹியூஜ் வாலடைல் கவுண்ட்ரு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு பவுன்ஸ்லாம் வந்து 500-700 பாயிண்ட், இது ஒரு மேட்ரு இல்லை. 1000 பாயிண்ட் ஏறினாலும் ஒரு மேட்ரு இல்லை. பட் என்னென்னா ஸ்டில் நான் சொன்ன இந்த 2 மாதத்துக்கு வந்து ஓவராலாக டவுன் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள், பாருங்கள், மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். தட் வில் பி பெட்டர்.
ட்ரேடிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து எது நல்ல மூமெண்ட் ஆகுதோ அதில் வந்து யூ ஷுட் ஜஸ்ட் இன்வெஸ்ட் யுவர் கேபிட்டல். ஓடாத ஒரு ஸ்டாக்கோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஓடுன்னா எப்படி ஓடும்? ஓகே, ஜஸ்ட் கம்பேர் இட் யுவர் செல்ஃப். ஸோ அதனால் வந்து என்னென்னா, நீ கோல்டும் நிஃப்டியும் எடுத்திங்க அப்படின்னா கோல்டு நல்லா ஓடி இருக்கு. ஓகே, அதேமாதிரி நிஃப்டி விசஸ் சென்செக்ஸ் எடுத்திங்கன்னா சென்செக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு காலையிலேருந்து. ஓகே, பட் ஸோ இதுதான் சொல்கிறேன், எது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் ஐடென்டிஃபை. ஸோ ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னா லேர்ன் மோர் பெட்டர் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். we will see another ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் வந்து இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து எந்த பக்கம் எக்ஸ்பைரி வந்து செட்டில் ஆகுன்றதையும் பார்ப்போம். பை தி வே அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஸோ டாலர் விசஸ் இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ ரைட் நவ் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பையர் கால் சைடில் பையர் வந்து 33,30,30,000 இருக்குது. ஸோ செல்லர் சைடில் வந்து புட் ஆப்ஷன் சைடில் வந்து 24,038 இருக்குது. ஸோ கால் வந்து டாமினேட்டாக இருக்குது. அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் 2,77,00,000 வால்யூம் இருக்குது. அண்ட் கால் ஆப்ஷன் வால்யூம் புட் ஆப்ஷன் வால்யூம் 2,75,00,000 இருக்குது. ஸோ யூ ஜஸ்ட் லுக் அட் திஸ் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து ரொம்ப மேஜராக இப்போ ட்ரேட் ஆகுறதுனால வி கேன் கன்சிடர். ஓகே, ஸோ நிறைய வால்யூம் வந்து 24,900 ஸ்ட்ரைக்கில் வந்து ஓஏ வந்து எவ்வளோ இருக்குன்னா 1,35,000 இருக்குது, ஆல்மோஸ்ட் 24,900. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 24,300 ஓஏ வந்து 1,22,000 இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ரைடர்ஸ் நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கன்சிடர். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கு 24,400 கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸோ 24,650 1,28,000 இருக்காங்க. ஸோ ஸோ பாருங்கள், ட்ரேடர்ஸ் நல்லாவே மார்க்கெட் வந்து டைட்டாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணணும் மார்க்கெட். ஸோ டோன்ட் இக்னோர் இட். ஓகே, ஸோ இக்னோர் பண்ணிடாதீங்க மார்க்கெட்டை. பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் கிடைக்கும். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஸோ அதோட பிளான் படி பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஓஏ எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓஏ வந்து ஸோ கால் ஆப்ஷன் ஓஏ வந்து 21,580 அண்ட் புட் ஆப்ஷன் ஓஏ வந்து 14,905. அண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கால் ஆப்ஷன் 6,000 நடந்திருக்கு. செல்லிங் சைடில் புட் ஆப்ஷனில் 7,000 நடந்திருக்கு. ஓகே, பெரிய வால்யூம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி, நான் ஃபின் நிஃப்டி சொல்லிட்டேன், பேங்க் நிஃப்டியை சொல்ல. ஐம் சாரி, மறுபடியும் கீழே போகிறேன். வெல் எஸ், ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து ஓஏ வந்து 8,59,000 இருக்குது கால் ஆப்ஷன் சைடில். புட் ஆப்ஷன் சைடில் ஆமாம் கரெக்டு தான், புட் ஆப்ஷன் சைடில் 7 lakh இருக்குது. ஓகே, ஸோ பையிங் வால்யூம் வந்து 5 lakh இருக்குது அண்ட் செல்லிங் வால்யூம் வந்து 6 lakh இருக்குது. ஸோ கன்சிடர் ஓப்பன் த பாயிண்ட். பேங்க் நிஃப்டி ரெண்டு பக்கமும் டைட்டாக இருக்குது, டஃபஸ்ட் பொசிஷன் ரைட். அண்ட் 55,000 42,000 ஓஏ இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 54,000 வந்து 37,300 இருக்குது ஓஏ. ஸோ கன்சிடர் த பாயிண்ட், த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பேசிங். ஸோ எவ்ரி திங் இஸ் தேர் மார்க்கெட்டில் இமீடியட்டாக. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபின் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதனால் ஓஏ கம்மி தாங்க, 52,000 கால் ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் செல் ஆப்ஷனில் வந்து புட் ஆப்ஷனில் வந்து 55,000 இருக்குது. அண்ட் வால்யூம் வந்து 34,000 அண்ட் செல் புட் ஆப்ஷன் வால்யூம் 36,000 இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, ஸோ கன்சிடர் த பாயிண்ட். பார்க்குறவங்க மிட் கேப் நிஃப்டி கவனமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக. எல்லாமே எக்ஸ்பைரி வந்து இந்த மந்த் எண்டு தான், 29th May தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி. ஸோ அதனால் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் ரைட். அடுத்தது வீல் சி ஃபின் நிஃப்டி. ஃபின் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபின் நிஃப்டி அப்படின்றது வந்து என்னென்னா ஐடி இண்டெக்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா ஓஏ வந்து 21,000 இருக்குது கால் ஆப்ஷனில். அதே வந்து புட் ஆப்ஷனில் 14,000 இருக்குது. கால் ஆப்ஷனில் நிறைய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் வந்து வால்யூம் வந்து இதில் 6,000 தான் இருக்குது. புட் ஆப்ஷனில் வால்யூம் வந்து 7 lakh இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஷார்ட் அடிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபின் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து ஏறாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படின்னா அவங்க சொல்ல வருது என்னென்னா இந்த HCL டெக், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து இந்த கான்ட்ராக்டில் ஏறாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா புட் ஆப்ஷனில் நிறைய வைடாக இருக்குது பொசிஷனு. இல்லை
அப்படின்னா க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ லெட் see தட் எவ்வளோ தூரம் வந்து நமக்கு 29th மே தான் தெரியும் எப்படி நடக்க போகுதுன்றது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 600 நியரஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி மேலே வந்து இப்போ ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் 584. ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழேயும் ஸ்வீப் பண்ணி மேலேயும் ஸ்வீப் பண்ணுறான். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்வீப் பண்ணுறான். 585 சூப்பராக ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ நல்ல ட்ரேடராக இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பிடிச்சிருப்பீங்க மார்க்கெட்டை ஸ்வீப் பண்ணதை பார்த்துட்டு. ஸோ ஃபோக்கஸ் த மார்க்கெட் ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பண்ணலாம். ஓகே, ஸோ டாலர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். USD/INR. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து மேலே போயிருக்கு. ஸோ மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் கீழே போகும்னு அர்த்தமா இல்லை சைட்வேஸில் போகும்னு அர்த்தமா? யூ டெல் மீ. ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ மார்க்கெட் நல்ல டாலர் ஏறிக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் ராக்லாம் வந்து ரெக்கவரி ஆகும் லோலேருந்து. ஸோ அதனால் சொல்ல வரேன். ஸோ டாலர் ஏறிச்சு அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக ஃபால் ஆகாது, ஸ்டாப் ஆகிடும், ரெக்கவரி நல்லாவே வரும். அண்ட் இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் ஒரு பெருசாக ஒன்றும் 17 அப்படின்ற மாதிரி இறங்கலை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மண்டே மார்க்கெட் எப்படி இருந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம மண்டே மார்க்கெட்டில் தான் இருக்கோம். மார்க்கெட் வந்து மண்டே மார்க்கெட் வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம மண்டே பொசிஷன்ஸ் இருக்கோன்னா மார்க்கெட் வந்து மண்டேக்கு முன்னாடி ஃப்ரைடே அந்த மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும், கன்சிடர் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா பிஃபோர் தட் 12ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்த லோ மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணணும். ஸோ பாருங்கள், மார்க்கெட் வந்து இட் டசன்ட் கம் பிஃபோர் த லோ. ஸோ இந்த லோ கூட வரல. ஸோ பட் டாலர் இண்டெக்ஸ் வந்து இட்ஸ் பிளேயிங் தட் இந்தியா விக்ஸ் ப்ளே பண்ணுது, சாரி. ஸோ அதனால் வந்து என்னென்னா, ஸோ சம் ஆஃப் தம் யூ ஸ்டில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த 150 பாயிண்ட்ஸ் வந்து ஏன் மார்க்கெட்டை வந்து இன்னும் மூவ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்றது யூ ஹேவ் டு நோட்டீஸ். ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ அதனால் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா? பட் இந்தியா விக்ஸு காலைல கீழே தானே ஓப்பன் ஆச்சு, அப்படின்னா மார்க்கெட் மேலே தானே போகணும், பட் மேலேயே போகல. அதாவது என்னென்னா, இந்தியா விக்ஸ் கீழே ஓப்பன் ஆகிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 12th ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும். சரி, இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேலே போயிருக்கணும். ஸோ 12th ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ லோவில் இருந்துன்னா மார்க்கெட் ஹை போகணும். பட் என்னென்னா, நிஃப்டி வந்து இட் டசன்ட் மூவ் டு ஹை, அந்த ஹையே போகல, அந்த இடத்துலேயே இருக்குது. ஸோ சம்திங் நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இதுக்கும் அதுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குது. பட் என்னென்னா, மார்க்கெட்டில் நியூஸ் டேட்டா வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கு. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த கேப் வந்து எப்போ வேணால் ஃபில் பண்ணலாம், மார்க்கெட்டு ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் வந்து இன்றைக்கே நடக்கும்ன்றதுலாம் கிடையாது. பட் எனி டைம் இட் மை கம் த டேட்டா. ஓகே, ஸோ டேட்டா வரும்போது அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிடும். ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். ஸோ மார்க்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் த டேட்டா அண்ட் மார்க்கெட் மேக்கர்ஸ், ரெண்டு பேருக்காகவும் வெயிட் பண்ணுது. அதனால தான் மார்க்கெட் வந்து பெருசாக நகராமல் அப்படியே இருக்குது, ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ மார்க்கெட் 10:30 மணி ஆகிடுச்சு. ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் வந்து ஷுவர்லி இட்ஸ் கோஸ் டு தட் பாயிண்ட். ஓகே, கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும். ஓகே, ஸோ இது என்னென்னு கேட்குறீங்க நிறைய பேர். சார் இது வந்து ஒன்றுமே இல்லை சார், சும்மா வச்சுருக்கேன் சார், இதில் வச்சு நான் ட்ரேடே பண்ண மாட்டேன், சும்மா வச்சுருக்கேன், அதனால் இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இண்டிகேட்டர்லாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன். ஸோ கிளாஸஸில் நிறைய பேர் கேட்குறேன், சும்மா ஒரு யாரோ ஒருத்தர் போட்டாங்க, சரி அது இருக்குது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ டோன்ட் வரி. ஓகே, கிளியர். ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். மார்க்கெட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் மார்க்கெட் வந்து ஹை போகலாம், பவுன்ஸ் பேக் ஆகலாம், மார்க்கெட் கீழே வரணும். ஸோ என்னோட பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மார்க்கெட் ஹை போனால் ஒரு சின்னதாக வந்து கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு கர்வ் திரும்பணும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு பொசிஷன்ஸும் மார்க்கெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண மாட்டேது, கீழே வர மாட்டேது, ட்ராக் ஆகலை, மார்க்கெட் அப்படியே மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்குது. ஸோ எவ்வளோ நேரம் இது போகும்னு நமக்கும் தெரில, ட்ராக் ஆகும்னு தெரில. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு 24,750க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா we might go long. ஓகே, அதர்வைஸ் we don't want to go long. ஸோ மார்க்கெட்டில் வந்து லாங் போக வேண்டாம் அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ.
ஸோ அதனால் நீங்கள் வந்து கோ லாங் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் 24,750 அதுக்கு முன்னாடியே பை வராதான்னா வரும். அதுக்கான சிக்னல்ஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டில் ஜென்ரேட் ஆகலை. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த சப்போர்ட்டை வந்து ரிஸ்க்காக வச்சுக்கிட்டு யூ கேன் ட்ரை. இல்லைனா அந்த ஸ்வீப் நடந்திருக்கு இல்லையா, லிக்விடிட்டி நடந்திருக்குல்ல, அந்த விக்கு, அந்த கேண்டிலோட விக்கு 24,494 ஸ்பாட்டில், அதை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சு யூ மைட் பி என்டர் த மார்க்கெட். ஓகே, ஸோ உங்களுக்கு பை போகணும்னு கன்விக்ஷன் இருந்ததுன்னா யூ கேன் டேக் அ பை. பட் அந்த ஸ்வீப் நடந்த லிக்விடிட்டி நடந்த இடத்த தான் நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோ கான்செப்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் தெரியல அப்படின்னா படிச்சுட்டு பண்ணுங்கள். ஆர்டர் ஃப்ளோ அண்ட் எஸ்எம்சி கான்செப்ட் ரெண்டுமே படிச்சுட்டு பண்ணுங்கள். ஓகே, அண்டர்ஸ்டுட். மார்க்கெட் பாருங்கள். ஸோ நல்லாவே இருக்குது, செம்மையாக இருக்குங்க மார்க்கெட். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு ரொம்ப கன்விக்ஷனாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் மார்க்கெட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கா கேட்டிங்கன்னா ஷோரில் பிடிச்சிருக்கு. ஸோ பிடிக்காமலாம் இல்லை, பிடிச்சிருக்குன்னு தான் நானும் சொல்வேன். ஸோ நீங்கள் பிடிச்சிருந்தா மார்க்கெட் ஏன் பிடிச்சிருக்குன்றதையும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 வீக் மேலே லைவ் போடுறோன்னு நினைக்கிறேன். ஸோ லைவில் வந்ததில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, லைவ் சப்போர்ட் பண்ணு சார் அப்படின்றவங்க லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி உங்களோட சோஷியல் மீடியா பேஜில் எழுதுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ திஸ் பேஜ் இஸ் ஃப்ரீ ஃபார் த லைவ் இன்ட்ராக்ஷன் ஃபார் த தமிழ்லேயே நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ தமிழ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டு. ஸோ இங்கிலீஷில் பேசினாலும் பேசலாம், தமிழ் தான் வரும்னு இல்லை, நல்லா பண்ணலாம் உங்களுக்கும். ஓகே, மார்க்கெட் ரொம்ப நேரோ ஆகிட்டு அப்படியே வைடாக ஃபால் ஆகிருக்குங்க. இந்த இடத்துல பாருங்களேன், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்த நீங்கள் நட்டெலாம் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் தெரியல. ஸோ ஐ வில் சஜஸ்ட் யூ ஹியர். நீங்கள் இங்கே பாருங்கள், நான் இங்கே காட்டுறேன், இதுவே உங்களுக்கு புரியுதா பாருங்கள். இல்லை, மார்க்கெட்டை இந்த இடத்துல ரொம்ப நேரமாக ஹோல்டு பண்ணியிருக்கான், பண்ணியிருக்கான் பாருங்கள், இங்கே பாருங்களேன். ஸோ 25 மே வந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு, அப்படியே ஹோல்டிங்லேயே சுற்றினே இருந்திருக்கான். எத்தனை நாளாக, 1 2 3 4 5 நாளாக. ஸோ 3 to 5 டேஸ்க்கு அப்புறம் லோ கட் பண்ணோன்னா ஒரு பெரிய ஃபால் வந்துருக்கு. அந்த ஃபாலுக்கு அப்புறம் பாருங்களேன், ஒரே சடன் ஸ்பைக். மண்டே நம்ம சொன்னோம் இல்லை, அந்த இந்தியா பாகிஸ்தானோட கான்ஃப்ளிக்ட்டு, அந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சோடனே மார்க்கெட் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து கான்ஃப்ளிக்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது. இப்போ தெரியுதுங்க உங்களுக்கு, மார்க்கெட் வந்து பை போகும் அப்படின்றதுக்கான ரீசன் என்னென்னா, கான்ஃப்ளிக்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகுது தவிர இன்னும் மார்க்கெட் வந்து கீழே வரல. அதனால் நீங்கள் வந்து ஷார்ட் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கவனம் முக்கியம். ஓகே ட்ரேடர்ஸ், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட்டு ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் பொறுமையாக உட்காந்து பார்த்தாலே, சார்ட் பார்த்தாலே புரியும். நிறைய பார்ட் டைம் ட்ரேடருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மொபைலில் ட்ரேட் பண்ணுறாங்க. மொபைலில் ட்ரேட் பண்ணுறதுனால என்னென்னா, அவங்களுக்கு வந்து சார்ட்டை வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்க்க முடியுதான்றது தெரியல. ஸோ உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து ஒரு 1 month 2 monthsக்கு மேலே நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி புரியும். ஸோ இல்லை அப்படின்னா புரியாது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மொபைலில் ஹிஸ்டாரிக்கல் வாட்ச் பண்ண முடியுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு தென் டூ இட் எவ்ரிதிங். ஓகே, ஸோ மைட் ஹாவ் அ கான்ஃபிடென்ட் இந்த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. ஓகே, மார்க்கெட் மேலே தான் போகுது, செம்மையாக லோலேருந்து பஞ்ச் பண்ணி பவுன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் வந்து இதோட அப்படியே தூக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவ்வளோதான் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. க்ளோசிங்குள்ளே மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பழைய பொசிஷனை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. லோ கிட்ட வர்றதுக்கு சான்ஸ் பண்ணுவான். மார்க்கெட்லேருந்து அப்போ தான் ட்ரேடர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ட்ரேடர் கன்ஃபியூஸ் ஆனால் தான் அவனுக்கும் நல்லது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு பி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ட்ரேடர்ஸ் மைண்ட் செட். ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் யோசித்தோம் அப்படின்னா நம்மளால் நல்லா பண்ண முடியும். ஓகே, ஸோ பி கான்ஃபிடென்ட்,
மார்க்கெட்டில் பாருங்கள், சிஇலாம் 35 ரூபா வந்து 100 ரூபா போயிட்டாங்க. தலைவர் பாருங்கள், நான் சொன்னேன்ல ரெண்டு பக்கமும் சான்ஸ் கொடுப்பான்னு சொன்னேன்னா பாருங்கள், வந்துட்டான் பாருங்கள் நம்பால். அதே மாதிரி சிஇ பாருங்கள், அடுத்த சிஇ 18 ரூபா இருந்தது 70 ரூபா 50 ரூபா ஏறிடும். வா, ஸோ ஒரு 50 லாட்ஸ் 100 லாட்ஸ் போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க, செம்ம காசு இன்றைக்கி. 9 ரூபா இந்த ப்ரீமியம் பாருங்கள் 40 ரூபா வந்துருச்சு. ஸோ 800 ப்ரீமியமே வந்து இப்போ 37 38 ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 ரூபா. ஸோ 20 ரூபான்னும் போது நல்ல டீசெண்டான ப்ராஃபிட். ஸோ நல்ல ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல காசு. எனிவே ரைட். ஸோ மார்க்கெட்டில் வந்து ட்ரை டு ஃபோக்கஸ் கன்சிஸ்டன்ஸ். ஸோ கன்சிஸ்டன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி லிமிட் ஆர்டர் போட்டு எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மார்க்கெட் ஆர்டர் போடாமல் டார்கெட்டும் நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணிவிட்டு வர சொன்னேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கைஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 638. வாவ், செம்ம அடித்து தூக்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் 2 நாளாக மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஐயோ எங்கடா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் ரீட்டைல் ட்ரேடர் எல்லாம் நல்ல ஜாக்பாட் ப்ராஃபிட்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன் த க்ரீன் சைட். சிஇ கால் ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ யூ மைட் ஹாவ் அ குட் சான்ஸ் டு புக் யுவர் ப்ராஃபிட். ஸோ இந்த வாரம் லாஸ் நிறைய இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரே நாள்லேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மொத்த லாஸை ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். ரைட். இதுக்கு முன்னாடி லாஸையும் நீங்கள் மொத்தமாக ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி வந்து ஒழுங்காக நீங்கள் ப்ராஃபிட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவர்லி வில் மேக் இட். ஓகே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஸோ -20 பாயிண்ட். ஸோ வெரி வெரி ஃப்ளாட். ஓகே. ஸ்டில் இந்த பாசிட்டிவ் சைடில் இருக்குது. நியரஸ்ட் பாசிட்டிவ் சைட் ஃபார் த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. சடனாக ஒரு ஸ்பைக் அடிச்சானா போயிடுவான், 200-300 பாயிண்ட் மேலே தூக்கி போயிடுவான். ஸோ 100 பாயிண்ட்ன்றதுலாம் ஒன்றுமே இல்லை அவனுக்கு. ஸோ கன்சிடர் த பாயிண்ட். ஸோ கோல்டு சில்வர் சேம். ஸோ நம்ம சொன்ன நேச்சுரல் கேஸ் அப்படியே தான் இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் ஸோ எஸ் ஓப்பன்லி 120 பாயிண்ட் டவுனில் இருக்குது. அது ஸ்டில் அந்த சேம் சைடில் இருக்குது. எஸ் காப்பர் வந்து 858லேருந்து 856 ஆஃப் வந்திருக்கு. ஸோ 2 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஸோ யூ ஜஸ்ட் கன்சிடர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. மார்க்கெட்டை பார்க்க முடியுது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து காப்பரில் ட்ரேட் பண்ணுமோ யூ கேன் பிளான் யுவர் செல்ஃப். காப்பர் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. எஸ். ஸோ புல் இண்டெக்ஸ் 175 பாயிண்ட். கோல்டு சில்வர் இறங்கினால புல் இண்டெக்ஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கு. கரெக்ட். M6 புல் இண்டெக்ஸ். ஸோ பாருங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் HDFC பேங்க் ஸோ 10 பாயிண்ட் இறங்கிச்சு. 1900 அப்படியே 10 பாயிண்ட் ரெக்கவர் பண்ணிட்டான். 1910 அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். பழையபடி மார்க்கெட் தூக்கணுன்னு. ஸோ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டான். ஸோ ஐ திங்க் வந்து HDFC ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து மேலே போகுது. ஸோ ஃபினான்ஸ் ஸ்டாக். ஸோ நம்ம வந்து என்னென்னா ஃபோக்கஸ் அந்த மார்க்கெட் ஏறணும் அப்படின்னா நம்ம பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் பார்க்கணும். ஸோ பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து HDFC வந்து இட்ஸ் வெரி குட் சப்போர்ட். அதனால தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ ICICI பேங்க் ஆல்சோ தி ரெக்கவரி இஸ் கிவன். ஜம்ப் பண்ணிட்டு இருக்குது மார்க்கெட். ஓய்யோ மை காட், 24,000 CN. ஸோ 24,600 CE மட்டும் நம்ம வந்து 35 ரூபா பார்த்தோம். இன்றைக்கி 240 ரூபா 250 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இட்ஸ் மேட் ஹை ஆன் 250. சி திஸ் பாயிண்ட். இந்த கவுண்டர்லாம் வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாக வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சி திஸ் பாயிண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அப்படியே ஜாக்பாட் தான். நீங்கள் மழை வந்து ஜாக்பாட் மாதிரி தான். நம்ம சொன்ன மாதிரி ஒரே பவுன்ஸ் தான். அப்பா 100 பாயிண்ட் ப்ளஸுங்க நிஃப்டி. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட். நான் சொன்னேன் இல்லை காலையில் புல்லிஷ் மொமெண்டம்காக சில பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு மார்க்கெட் சொல்கிறாங்க. 800ங்க. வாடா. ஸோ நல்ல மார்க்கெட் வந்து மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்களோ மார்க்கெட் வந்து இட்ஸ் அ பியூர்லி மேட் ஹை. ஸோ நல்ல ஒரு ஹை போயிருக்கு. 700 மேட் பண்ணி 800 100 பாயிண்ட்ஸ் இட்ஸ் கிவ் தட் மூமெண்ட். ஸோ உங்களுக்கு ஷுவர்லி யூ மேட் அ மணி அப்படி தான் நான் சொல்வேன். ஸோ இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் மட்டும் இன்றைக்கி உள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 1 லேக் இன்றைக்கி சம்பாரிச்சிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 25,000 இருந்ததுனாலே யூ மேட் அரௌண்ட் 1 லேக். ஸோ இன்னையோட ட்ரேடிங்கில் ஸோ கன்சிடர் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஸோ 24,600 CEலாம் வந்து அப்படியே ஓடிட்டான். ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறேன் மார்க்கெட் வந்து இட்ஸ் வெரி குட் மூமெண்ட். 250
பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு. $24,700 சி கூட பார்த்தீங்கன்னா 180 ஆகி போயிருக்காங்க. ஸோ மேட் ஹை அரௌண்ட் 180. வா, எங்கேருந்து எங்கே போயிருக்கான். ஸோ லோ வாஸ் இட்ஸ் ஒன்லி ₹60 66 ஸோ இட்ஸ் மேட் அரௌண்ட் எவ்வளோ, சாரி ₹18 இருந்து இட் வெண்ட் அப் டு 180. ஸோ ₹18 இங்கே இருக்குது, 180 இங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் கன்சிடர் த பாயிண்ட். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத மைண்டில் கால்குலேட் பண்ணி பண்ணுங்கள். ஷுவர்லி வில் வின் த மார்க்கெட். ஓகே, இல்லை இந்த வேகத்தில் போனது வந்து மார்க்கெட்டில் கீழே தான் வரும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் பை புட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ எதுவுமே நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதான் மார்க்கெட்டு. இல்லை மேலே தான் போவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பை. ஓகே, சூப்பராக இருக்குங்க மார்க்கெட், கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நல்லாவே ஏறி இருக்கான், ஒரு பெரிய மூமெண்ட்டு. ஸோ பாருங்கள் 800 போனோம், அப்படியே வந்து ஒரே ஸ்பைக்கில் வந்து அப்படியே இறங்கிட்டான். ஸோ இட்ஸ் வெண்ட் அப் டு ஹை. ஸோ 800 ஹை போயிட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு மொமெண்டமும் வாலடைல் ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாலடைல் மொமெண்டம் வந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்களேன். ஸோ நேச்சுரலி மார்க்கெட் வந்து இந்த ஹை போகிறதுக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து இட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ மணி நேரம் ஆகிருக்கு பாருங்களேன். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இட்ஸ் வென் டு 1 டே லைக் 5 hours ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதாவது என்னென்னா ஸோ அவனுக்கு வந்து இந்த ஹையிலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு இட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 டேக்கு கீழே ஒரு மணி நேரம் மார்க்கெட்டை வச்சுட்டு அப்படியே ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணுறான்னு வச்சுங்களேன். ஸோ வாட் யூ திங்கிங் மார்க்கெட் ஆஸ் கோயிங் ஃபார்வர்ட், ஐதர் மார்க்கெட் கோயிங் டு கம் பேக் த சேம் பொசிஷன், இல்லை மார்க்கெட் வந்து பொசிஷன்ஸ் வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னேன்ல, ஸோ மார்க்கெட்டில் வந்து என்னென்னா இதுதான் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரின்னும் போது நிறைய ட்ரேடர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கால் ஆப்ஷனில் ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அவங்களோட மொத்த ஸ்டாப் லாஸும் காலி. சரி, ஆமாம், கால் ஆப்ஷனில் ரைட் பண்ணவங்களுக்குலாம் இப்போ கால் ஆப்ஷன் ரைட்டிங் காலி. இதே புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தாங்களாம், ஆஹா மார்க்கெட் வந்து இறங்கிடுவான் அப்படின்னு வாங்கி வச்சுருந்தவங்களுக்குலாம் செம்ம காலி. ஆனால் புட் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களுக்கு செம்ம காசு. புரியுது நான் சொல்கிறது? ஸோ புட் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களுக்கு காசு, பட் கால் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களுக்கு ரைட்டருக்கு காசு கிடையாது இன்றைக்கி. ஓகே, ஸோ ஏன்னா எக்ஸ்பைரி இன்றைக்கி இருக்கனால ஐம் டெல்லிங் யூ. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வாட் யூ ஆர் திங்கிங், வை யூ ஆர் திங்கிங் அண்ட் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸோ நீங்கள் வந்து வை ஹவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வை இது நடக்கணும் அண்ட் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், ஸோ வென் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இது 3 விஷயமும் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ வை, வென், ஹவ். ஸோ இது 3 விஷயம் நீங்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா ட்ரேடிங்கில் யூ கேன் மேக் மணி. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஒய்யும் கேட்க தெரில, வென்னும் கேட்க தெரில, ஹவ்வும் கேட்க தெரில அப்படின்னா, பட் யூ ஆர் ஆஸ்கிங் த கொஷின் பட் த ஆன்சர் இஸ் நாட் ரீசனபிளாக இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த 3 கேள்விக்கும் நான் சொன்ன இந்த 3 கொஷின்ஸுக்கும் நீங்கள் ஆன்சர் தேட ஆரம்பிங்க ட்ரேடிங்கில், அண்ட் யூ மேட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் இந்த ட்ரேடிங் சப்போர்ட் சைடில். ஓகே, நீங்கள் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிக்கலாம். சென்செக்ஸ் வந்து இவ்வளோ ஏறினதுக்கப்புறம் சென்செக்ஸ் வந்து அடப்போடாப்பா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே நம்ம சொன்னால காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துப்பேன், அங்கேயே இருக்கான். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஹையர் சைட். டே நான்லாம் வரமாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கான். ஸோ இட்ஸ் நாட் ஹேப்பன். ஸோ பார்க்கலாம், இட்ஸ் ஹோப் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு. சென்செக்ஸ் ரைட் நோ இவ்வளோ ட்ரேட் ஆகுதா? சென்செக்ஸ் 300 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ என்ன பண்ணலாம்?
ஹலோ ட்ரேடர்ஸ், நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து அப்டேட் ஆகலான்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் ஆக்சுவலாக வந்து சென்செக்ஸ் வந்து 81,366 இருக்குது. பட் 81,076 தான் இருக்குது இங்கே. ஸோ நமக்கு வந்து ஒரு 36 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது இருந்தது சென்செக்ஸ், பேசிக் சென்செக்ஸ். பட் இங்கே வந்து அப்டேட் ஆகலை. ஐ திங்க் ட்ரேடிங் வேலை ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இது ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல. ஸோ நோட்டீஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சென்செக்ஸில் இந்த பிரச்சனை நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு டவுட் ஆச்சு, என்னடா நிஃப்டி ஏறுறான், சென்செக்ஸ் இவ்வளோ நேரமாக ஏறாமல் இருக்க மாட்டானே அப்படின்றது எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி க்யூரியாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நகருது. ஐ ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 800 போனது வந்து 720 வந்துட்டான். ஸோ கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் ஃபாலு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து டிகே நடந்திருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் டிகே இருக்குங்க. ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் ஒரு ஐம் சாரி, ஸோ மேட்ரு ஆஃப் ஒரு 10 நிமிஷத்துலங்க. ஸோ அதனால் வந்து ட்ரேடர்ஸ், ஸோ கால் ஆப்ஷன் வாங்குறது போல் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஹையை பார்த்துட்டு மார்க்கெட் வந்து ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ வெரி குட் டீசன்ட் ப்ராஃபிட் ரைட் நோ. ஸோ ப்ராஃபிட் இருந்ததுன்னா கட் பண்ணுங்கள், ட்ரையல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டோன்ட் வெயிட் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஃபாலோ ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கைஸ் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த லோ வந்து பிச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணுதுன்னா கண்ணை மட்டும் புட் ஆப்ஷன் வாங்கலாம். 24,494 கட் பண்ணிச்சுன்னா ஜஸ்ட் கோ பை புட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனே வாங்கலாம். ஓகேவா, இந்த லோ கட் பண்ணும்போது. இல்லை சார் எனக்கு வந்து இப்போ வாங்கணும் அப்படின்னா ஓகே, நீங்கள் இப்போ பை பண்ணணும் அப்படின்னா வாட் ஐ சஜஸ்ட் யூ டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க 24,850. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல புட்டு வாங்க 850 ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் கோ ஃபார் த புட் ஆப்ஷன் லாங். ஓகே, இப்போ நான் கால் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வாட் ஐ வுட் சஜஸ்ட் யூ, ஏன்னா மேலே வந்து லிக்விடிட்டி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து கீழே வராங்க. ஸோ கீழே வரதுனால நேச்சுரலாக என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழே இருந்து மேலே தூக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்கி இந்த கேண்டிலோட க்ளோஸுக்கு கிட்ட வரும்போதே கொடுத்துடணும். 745 மேலே வரும்போதே கொடுத்துடணும். அந்த லிக்விடிட்டி ஏரியாவை ரிஜெக்ட் பண்ண ஏரியா வந்து ஸ்வீப் பண்ணுமான்றது மார்க்கெட் வந்து டவுட்டு தான். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ட்ரேடிங் பண்ணுறவங்க ஜஸ்ட் பை புட் ஆப்ஷன். இந்த கேண்டில் பார்த்தாலே தெரியும் 5 மினிட்ஸில். ஸோ நான் வந்து 3 நிமிஷத்தில் மாற்றி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியுதா பாருங்கள். யூ கேன் see that பாயிண்ட். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ண போகிறோம், கீழே வர்றதுக்கு சான்ஸ் ட்ரை பண்ணுவான். ஓகே, மேலே போவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ மேலே இப்போதைக்கு போக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மேலே வந்து போகிறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கால் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் வந்து பையிங் வந்து ஆல்மோஸ்ட் டன் அரௌண்ட் 550க்கு மேலேயே பை வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து 500 to 600 ரேஞ்சில் பை வந்ததுனால மார்க்கெட் இஸ் புஷ் டு 800 போயிருக்கு. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு மார்க்கெட் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு கவனமாக இருங்க. ஸோ ட்ரேடிங்கை ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து என்ன சொல்லுது, ஸோ லோவில் ஸ்வீப் பண்ண மாதிரி ஹையில் ஸ்வீப் பண்ணுமான்றதையும் பாருங்கள். ஓகே, ஸோ மார்க்கெட் ஹையில் ஸ்வீப் பண்ணிச்சுன்னா அப்படியே மார்க்கெட் பை போகலாம், பை போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து என்னென்னா அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 24,800 இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் த 25,000 to 25,300 இந்த ரேஞ்சஸில் கூட கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் இருக்கிறத செல் பண்ணுங்கள். அங்கேருந்து ஒரு 300-400 பாயிண்ட் தள்ளி ஜஸ்ட் கால் ஆப்ஷன்ஸோட பையிங்லாம் பண்ணி வச்சுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 100 to 50 இருக்கக்கூடிய, ஸோ 100 to 50 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே லாங் பண்ணிங்க. சரியா, ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இமீடியட்டாக அடுத்த 2 நாளில் வந்து மறுபடியும் ஹை பஞ்ச் பண்ணாது. ஸோ டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஸோ நல்ல வந்து லோ அண்ட் ஹை வந்து மூமெண்ட் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ பண்ணுறவங்களே பண்ணலாம், 25,000லேயே பண்ணலாம். ஏன்னா 24,700 இருக்குது ஃபார் த சேஃப்டி கன்சர்ன். ஸோ எனக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளான் யுவர் செல்ஃப். கால் ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் இறங்கி 250 150 வந்துட்டாங்க, 24,600. ஸோ குவைட் ஈஸி ரைட், நல்லா இருக்குல்ல. ஸோ லைவாகவே வந்து நல்லாவே பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி திங் வாஸ் குட் மார்க்கெட்டில் ரைட். ஸோ நீங்கள் வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க, 148 150 ரேஞ்சஸ்லேயே ட்ரேட் ஆகுது. ஸோ சென்செக்ஸ் வந்து 0.13 அப்படின்ற மாதிரி ஏறிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நோ இஷ்யூஸ் மார்க்கெட். ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஸோ சொன்ன மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஹீரோ மோட்டார், ஸ்ரீராம் சின்ஸ்
டாடா மோட்டார், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்றாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் நியூஸ் வந்துட்டுருக்கு. கொச்சின் ஷிப்பார்டு வந்து மார்க்கெட்டில் 3% ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பாருங்கள், மார்க்கெட்டில் நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா தென் திங்க் ஆஃப் இட். சிஐஇ ஆட்டோமேட்டிவ், ஸோ 404 பை பண்ணது வந்து அரௌண்ட் 440 எக்ஸிட் சொல்லியிருக்காங்களாம். ஸோ நீங்களும் பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்றது. கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின், ஸோ இது வந்து ஒரு பை வருது அப்படின்றாங்க. ஸோ என்றைக்கு பை வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ், ஸோ ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஓகே, கிர்லோஸ்கர் சாரி, நம்ம இந்த பக்கம் போடணும், அந்த பக்கம் போட்டோன்னா. ஸோ எஸ், இந்த ஸ்டாக்கில் தான் வந்து பை வருது. ஸோ பை வந்து சொல்கிறாங்க, பார்ப்போம். பை வந்திருக்காம். ட்ரேடர்ஸ் அரௌண்ட் 800 ரேஞ்சஸில் சொல்கிறாங்க. மார்க்கெட் வந்து 800 ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் கீப் இட் தி ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் 64, அல்லது இந்த 2 கேண்டில் கீழே லோவில் 713 மேக் இட் 700. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 3 ஒயிட் க்ரோஸ் இருக்குது இல்லையா, இங்கே இருக்குது இல்லையா 703. ஸோ யூ கேன் ஜஸ்ட் பை அரௌண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ எக்ஸ்பெக்டட் 200 பாயிண்ட்ஸ், 1:2 1:3 யூ கேன் எக்ஸ்பெக்டட் த மார்க்கெட். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பை திஸ் ரேஞ்ச் அண்ட் ஸ்டாப் லாஸ் திஸ் ரேஞ்ச். ஓகே, நான் எழுதிடுறேன். ஸோ stop loss and this is the buying zone level. So buying zone level வந்து buyable. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, யூ ஜஸ்ட் கன்சிடர் திஸ் பாயிண்ட். ஸோ பை அபவ் திஸ் லெவல். ஓகே, ரைட். ஸோ மைட் ஹாவ் அ குட் சான்ஸ் டு கை. ஸோ அடுத்தது என்ன அப்படின்றது பார்ப்போம். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 607 608 பை சொன்னாங்களாம். ஸோ எக்ஸிட் அரௌண்ட் 665 அப்படின்றாங்க. ஸோ 57 பாயிண்ட் பிடிச்சாங்களாம். ஸோ நீங்களும் பிடிச்சிங்களான்றதை பாருங்கள். ஓகே, கிருஷ்ணன் போஷம், ஓகே கிருஷ்ணா போஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ அதுலேயும் பை சொல்கிறாங்க. பார்ப்போம், நமக்கு கிருஷ்ணா கடவுள் பேர் வருது. ஸோ அதனால் வில் சி. ஓனர் நல்லவராக இருந்தால் போதும், கம்பெனி நல்லபடியாக நடத்தினா போதும் நமக்கு. ஓகே, கிருஷ்ணா சபோஷம். ஸோ எஸ், இந்த ஸ்டாக்கு தான் வந்து பை சொல்கிறாங்க. ஸோ பை வந்து கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க நம்மளை. ஸோ ஒரு நல்ல ஒரு பை ட்ரெண்டில் வந்துட்டுருக்கோம் இந்த ஸ்டாக்கு, ஜஸ்ட் கன்சிடர். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து 2 சைட்லேருந்து பார்த்தா நமக்கு வந்து பை தெரியுது. ஒன்று 306 அப்படின்ற லெவலில், அண்ட் தே ஆர் சேயிங் அரௌண்ட் 268 சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த லெவல்லாம் வரல. ஸோ டோன்ட் திங்க் இட், 268 ஒன்றும் வரல கன்சிஸ்டன்ஸ்லி. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் பை சொல்கிறாங்க. ஸோ அரௌண்ட் 288 ரேஞ்சில். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கன்சிடரபுளாக இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். மார்க்கெட் வந்து 268 290 பை வந்திருக்கு. ஸோ
we will see this point. ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு பொட்டென்ஷியலி இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் போகுன்றது பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. $280 $270 to $280 தான் பை சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பாருங்கள். ஸோ ஸ்ரீ சிமெண்ட் பார்க்க சொல்கிறாங்க நம்மளை. ஸோ ஸ்ரீ சிமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மார்க்கெட்டில். ஓ, ஏங்க 31,000 இருங்க. நம்ம இந்த ஸ்டாக் ஒரு ஸ்டாக் வாங்கினா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். மிடில் கிளாஸ் பீப்புளு சத்தியமாக இதை வாங்க முடியுமா? நீங்கள் நம்புறீங்களா? வேணாங்க, இந்த ஸ்டாக் பக்கமே போவேணாம் எனக்கு தெரிஞ்சு. ஏங்க ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த ஸ்டாக்கு, சீரியஸாக சொல்வேன். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒரு மாதிரி இன்க்ளைனிங்கில் தான் இருக்குது. பட் த பாயிண்ட் என்னென்னா, கீழே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 31,000 ஃபால் ஆச்சுன்னா, டிப் ஆச்சுன்னா 29,000, அப்படியே 30,000 வருதுன்னா கிட்டத்தட்ட 1,500 பாயிண்ட்டுன்னு வச்சுங்க. ஸோ தாங்க மாட்டோம் நம்மலாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஸோ இட்ஸ் வெரி ரிஸ்கி. பட் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் வந்து மாதம் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சம்பாதிக்கிறேன்றவங்க, யூ கேன் கன்சிடர். சிமெண்ட் வந்து என்றைக்காக இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வந்து சிமெண்ட்டில் நான் போடுவேன் அப்படின்றவங்க, எஸ் டைவர்சிஃபிகேஷன் செக்மெண்ட்டில் போடுறவங்க தாராளமாக ஸ்விங் ட்ரேடிங்கில் இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் மற்ற சிமெண்ட் செக்டர் ஏதாவது இருந்ததுன்னா கன்சிடர் பாயிண்ட். பட் இருக்கிறதுல இதுதான் நல்லாயிருக்கு இப்போதைக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 2024 2025 இப்போ தான் வந்து அந்த ஆல் டைம் ஹையே கட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வாடனே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ ஐயோ, ஆல்ரெடி போட்டிருக்கேங்க கோடெல்லாம். எப்போ போட்டேன்னு தெரில, பார்க்கலாம் இருங்க இந்த கவுண்டரில் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டாக்கு மூமெண்ட்டில் இருக்குன்றதை நான் எப்போயோ போட்டிருக்கேன். 2013 போட்டு வச்சுருக்கேன். இல்லை நம்ம 2020 போட்டிருப்போங்க. இந்த ஸ்டாக்லாம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இந்த சப்போர்ட்டில் வந்தால் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம கண்டுபிடிச்சதுன்னா வில் பி ஹேவிங். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்னா யூ ட்ரை திஸ் ஸ்டாக்ஸ். எஸ், ஸோ ஒரு இன்க்ளைனிங்கில் இருக்குது. ஸோ அதனால் கீழே வரும்போது வாங்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25,200 சப்போர்ட் சொன்னா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 26,000 கன்சிடர் பண்ணலாம். 26,000 to 25 வந்தால் யூ கேன் கன்சிடர் ஸ்ரீ சிமெண்ட்ஸ். ஸோ என்ன 4,000 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆகணும். அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு ஒரே நாள்லேயே வந்துடுவான், 2-3 நாளில் அடித்து தவிச்சிருவான். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ட்ரேடர்ஸ், ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஹையிலேருந்து 2021 2022, ஸோ ஆல்மோஸ்ட் ஃபால் எப்படி நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபாலை வந்து 2022 வந்ததுக்கு இப்போ தான் வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களோட நீடு வந்து லாங் டர்மாக இருக்குது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணுறேன்றவங்க யூ கேன் இன்வெஸ்டட், அதர்வைஸ் டோன்ட் இன்வெஸ்ட் இன் தி ஸ்டாக். ஓகே, ஸோ நிறைய காம்படிஷன் இருக்குது சிமெண்ட் பொறுத்த வரைக்கும். சிமெண்ட் ஸ்டாக்ஸ்லேயே வந்து காம்படிட்டர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் சொல்லிடுறேன் யார் யார் இருக்கான்னு. ஸோ அதனால் கைஸ், சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் இருக்குது, மேக்ரோடெக், கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ப்ரெஸ்டீஜ் எஸ்டேஜ் இருக்குது, சரியாக ஃபோனிக்ஸ் மில்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சிமெண்ட் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது, சிமெண்ட் ஸ்டாக்ஸ் மட்டுமே. ஸோ அதனால் நீங்கள் நல்லா கரெக்டாக பாருங்கள். சிமெண்ட் செக்டார்லேயே வந்து நிறைய சிமெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இருங்க நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சிமெண்ட் ஸ்டாக்ஸ் ஓகே, அம்புஜா சிமெண்ட்டு, இந்தியா சிமெண்ட்ஸு, அல்ட்ராடெக்கு, ஏசிசி, டால்மியா, ஸ்ரீ சிமெண்ட்டு,
ஸோ நுவாக்கோ விஸ்டா, ஸ்டார் சிமெண்ட், அப்புறம் வந்து பிரிசம் சிமெண்ட், ஸோ ஓரியன்ட் சிமெண்ட், பிர்லா கார்பரேஷன், மங்களம் சிமெண்ட், ஜேகே சிமெண்ட், உதய்பூர் சிமெண்ட் ஒர்க்ஸ், டெக்கான் சிமெண்ட், ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட், என்எல்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ், சாகர் சிமெண்ட், ஓகே, ஸ்ரீ திக் விஜய் சிமெண்ட், ஆந்திரா சிமெண்ட், ஸோ ஹெடல்பெர்க் மெட்டீரியல்ஸ், ஷாதுஸ்ரா சிமெண்ட், சிவா சிமெண்ட், சங்கி இண்டஸ்ட்ரீஸ், பார்கே வேலி சிமெண்ட். ஸோ சிமெண்ட்டு மட்டுமேங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ இட்ஸ் ஓவர் க்ரௌடுங்க. இந்த ஏரியா வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இட்ஸ் வெரி 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 ஓவர் க்ரௌடுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் ஹேவ் த ஐடியாஸ், ஸ்டாக்ஸ்லாம் பற்றி நீங்கள் வந்து ஸோ நல்லா பிளான் பண்ணிவிட்டு, ஸோ அதனால் பாருங்கள். இதே பாருங்கள், இருக்கிறதுலே ஐஎஸ்டிபி என்ன அப்படின்றதையும் பார்க்குறேன், லோஎஸ்டிபியும் சொல்கிறேன். ஸோ ஐஎஸ்டிபி பார்த்தீங்க அப்படின்னா நுவாக்கோ விஸ்டோ வந்து என்னென்னா 579 இருக்குது பிஇ வந்து, ஓகே. அதே வந்து லோயஸ்ட் பிஇ பார்த்திங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ சாரி, ஏசிசி இருக்குது, 15 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அம்புஜா சிமெண்ட் 31 ரூபா இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல பிர்லா கார்பரேஷன் அண்ட் ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் இதெல்லாம் இருக்குது, 37 ரூபாவில் இருக்குது. கன்சிடர் நீங்கள் வந்து பிஇ பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் கேப்பெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, மார்க்கெட் கேப் வந்து யார் ஜாஸ்தி அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அல்ட்ராடெக், அம்புஜா, ஸ்ரீ சிமெண்ட், ஜேகே சிமெண்ட்ஸ் இவங்க தான் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் வந்து அல்ட்ரா வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா அரௌண்ட் 34 lakhs வச்சுருக்காங்களா, 3,47,000, ஓகே, 3,47,000 வந்து மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. அண்ட் அம்புஜா வந்து 1,33,000 மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. ஸ்ரீ சிமெண்ட் 1,13,000 வச்சுருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக வந்து 0.33 வந்து ஸ்ரீ. அண்ட் அதுக்கு அடுத்த இடத்துல லைக் டிவிடெண்ட் வந்து ஈல்டு வந்து அம்புஜா 0.37 அண்ட் 137 பைசா கொடுக்குறாங்க. அண்ட் அல்ட்ரா சிமெண்ட் வந்து 0.59 கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்ரீ சிமெண்ட் வந்து குவார்டர் ஒன் வேரியேஷன்ஸ் அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ சேல்ஸ் குவார்டர் எப்படி இருக்குன்றது பாருங்கள், குவார்டர் வேரியேஷன், ஆர்ஓசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ எவ்ரி திங் யூ கேன் கன்சிடர். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே பார்க்கணும். ஸோ ஒன்று மட்டும் பார்த்துட்டு பண்ணாதீங்க. ஓகே, வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். மார்க்கெட் அதே சேம் இடத்துல தாங்க இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக இறங்கலை. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி 24,800 போயிட்டு ரைட் நோ ட்ரேடிங் அரௌண்ட் 24,714. நான் சொன்னேன் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், யூ கேன் கன்சிடர் த பாயிண்ட். ஓகே, ஸோ எல்லாமே வந்து பாருங்கள், கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 11:05 ஆகுது. மார்க்கெட் லைவ் ஓடிட்டுருக்கு நம்மளுது. நம்ம யூஸ்வலாக லைவ் வந்து 11 o'clock சொல்லுவோம். ஸோ 11 o'clock லைவ். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்வீப் வந்து பண்ணிவிட்டு போகாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். லிக்விடிட்டி அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. கரெக்டாக 800 வந்து ஸ்வீப் பண்ணி கரெக்டாக பாருங்கள் 80 பாயிண்ட் ஃபால் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதாங்க நீங்கள் வந்து நான் சொன்னது தான், புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து 850 வந்து போகாது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ வில் மேக் லாட் ஆஃப் மணி. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், குவான்டிட்டி நிறைய வாங்கலாம், ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நான் வந்து புட் ஆப்ஷன் வாங்கிட்டு கீழே போகணும், மேலே போகும்போது என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு 10 லாட் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கினா டோட்டல் ஆவரேஜில் நான் வந்து ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இங்கே வரும்போது என்னென்னா நல்ல ஒரு 50,000 to 80,000 வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அதுதான் சொல்ல வரேன். அண்டர்ஸ்டுட் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் புரியாமல் பண்ணிங்க அப்படின்னா யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் த மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து தயவு செஞ்சு பாருங்கள். ட்ரேடர் மூவ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ புட் ஆப்ஷன் போகிறவங்க போங்க. ஸோ மார்க்கெட்லேயே அடிக்க போகிறோம், கண்டிப்பாக இறங்கும். ஸோ ஃபால் வந்து வேகமாக இருக்கும். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், பேனிக் ஆகாதீங்க. மேலே ஏறது பார்த்து பேனிக் ஆகாதீங்க, இன்னும் ஃபர்தராக ஃபால் ஆகும். ஃபால் வந்து நல்லாவே விடும். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், நான் சொன்னது தான். ஸோ நிஃப்டி வந்து இஸ் கோயிங் டு ஃபால். ஸோ 710 இருக்கா. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் என்ன ஆகும், ஸோ நேச்சுரலி 680 650 போயிடும். ஸோ நேச்சுரலி உங்களுக்கு ஒரு 650 to 600 வேணும் அப்படின்னா யூ ட்ரை
ஸோ டோன்ட் பேனிக் அரௌண்ட் 800 to 850 ரேஞ்சஸில் ஜஸ்ட் கிரியேட் த ஸ்டாப் லாஸ். ஓகே, மார்க்கெட்லேயே புட் ஆப்ஷன் வாங்குங்க. we can expected 650 அடுத்து 600. ஸோ மார்க்கெட் ரெண்டுமே நடக்கும். ஸோ லைவில் பார்க்குறவங்க பாருங்கள். ஷுவர்லி மார்க்கெட் வந்து மூமெண்ட் வந்து கேப்சர் பண்ண பார்க்குது. ஓகே, ஸோ லைவ் வாவ், திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறான். ஸோ நல்லாவே வந்து ஒரு நல்லா இறக்கி ஸோ மறுபடியும் ஏற்ற ட்ரை பண்ணுறான். ஸோ டோன்ட் கெட் பேனிக். ஓகே, கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஸோ ஹையர் சைடில் ரிஜெக்ட் ஆகுது, பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் இறங்குறதுக்கு நிறைய சான்ஸ் தெரியுது. ஸோ இந்த லைனில் வந்து நிறைய விக் இல்லாத கேண்டில் இருக்குது. ஒரு சைடில் விக் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெண்டு சைடும் பேனிக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடர்ஸ் பி ரெடி. ஓகே, ஸோ டோன்ட் கெட் பேனிக். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து டோன்ட் கெட் பேனிக். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து மூமெண்ட் ஆகும். அண்டர்ஸ்டுட்? ஓகே, ஸோ 680 685 இருக்கான் மார்க்கெட். ஓஎல் கெமிக்கல் ஃபார்மா பார்க்க சொல்கிறாங்க. ஸோ ஓஎல் கெமிக்கல் ஃபார்முலா பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ மார்க்கெட் வந்து எங்கே தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. ஓஎல் கெமிக்கல் ஃபார்முலா, ஓஎல் ஐஓஎல் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 76 ரூபாயில் பை சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, வாவ், இந்த ஸ்டாக் வந்து 76 ரூபா தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஜஸ்ட் பை. ஸோ பை சொல்கிறாங்க. ஸோ 70 ரூபா. ஸோ யூ ஜஸ்ட் கீப் த ஸ்டாப் லாஸ் இயர் 65. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர். ஸோ ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் கேண்டில். ஓகே, ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபோக்கஸ் ஆன் த மார்க்கெட். ஓகே, ஸோ மார்க்கெட் என்னவாக இருக்குன்றது நீங்களும் நினைங்க, நாங்களும் பார்க்குறோம். ஸோ கன்சிடர் த பாயிண்ட். ஸோ மார்க்கெட் வந்து ஸோ அதே இடத்துல தான் இருக்குது, ஒன்றும் பெரிய சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ வில் எக்ஸ்பெக்டட். எஸ் 658 வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன டைம் லைன் வந்துருச்சு. ஸோ சொன்னோம் இல்லையா செல் பண்ணுங்கள் அப்படின்றது. ஸோ கரெக்டாக கிளிக் ஆகிருக்கு. ஸோ ட்ரேடர்ஸ் யூ ஜஸ்ட் டோன்ட் மிஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நல்லாவே காசு பண்ணியிருக்கலாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா. Guys, 649. So very clear the market is not moving higher side. So very clear. போன கேண்டிலே ஸ்வீப் பண்ணிட்டான் லோ. So it's low made around 637. So I hope it is come to 600. Yes, 621 680. நான் சொன்னது எல்லாமே கிளியராக நடந்திருக்கு. ஸோ who are made the profit, good, congratulations. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்க போகுதுன்றது கிளியராக புரிஞ்சுக்கிறோம். ஸோ இட்ஸ் வெரி கிளியர். மார்க்கெட் 610 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு
செல் சைடும் கொடுத்துட்டான், அப் சைடும் கொடுத்துட்டான், மறுபடியும் ஒரு செல் கொடுத்துட்டான். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ கரெக்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு 2-3 என்ட்ரி கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ அந்த 2-3 என்ட்ரியை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோமான்றதான் மேட்ரு. ஸோ நான் சொல்கிறது தான், ட்ரேடருக்கு வந்து LPP இருந்ததுன்னா யூ வில் மேக் இட். ஸோ லேர்னிங் இருக்கணும், அண்டு ப்ராக்டிஸ் இருக்கணும், அண்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு பிளான் க்ரியேட் ஆகிருக்கணும். அண்ட் தென் யூ மஸ்ட் ஹேவ் தட் பேஷன்ஸ். ஓகே, ஸோ இது 3 இருந்ததுன்னா நிச்சயமாக பண்ணலாம். ஆப்வியஸ்லி மார்க்கெட் வந்து ஸோ ஃபார் நவ் ஸோ 650 இருக்குது, கிளியர். ஸோ மேட 600 லோ வந்துருச்சுங்க ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் போய் அதை சேஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் அ பியூர்லி யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ உங்களோட சாய்ஸ் தான். ஸோ சேஸ் பண்ணுறவங்க சேஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ சேஸ் பண்ணணுமா வேணாமான்றது யூ ஹேவ் டு டிசைடட். ஓகேவா, ரைட். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, சார் இங்கேருந்து 525 போய்டுமா, 550 போய்டுமான்னு. பிரதர், மேலே போய்ட்டு தான் கீழே வரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக கீழே போகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னென்னா 2 சைடும் பி ரெடி ஃபார் தட். ஸோ 575 ரேஞ்சஸில் நல்லா சப்போர்ட் வருது. ஸோ அதை உடச்சதுன்னா கீழே வரும்னா 575 to 550 ஹால்ட் ஆயிடுச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்டட் செல் பாஸ் அவுட். ஸோ அதர்வைஸ் இல்லைனா மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட் வந்து இப்போ போன ரீசன்ட் ஐ வந்து 725 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் ட்ரை பண்ணணும். ஸோ 725 லெவல்ஸில் நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து உங்களால் ஹோல்டு பண்ண முடியுமா, மைண்டில் ஸ்டாப் லாஸை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கோ புட் ஆப்ஷன் பை. இல்லை சார் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு கால் ஆப்ஷன் வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஸோ 550 யுவர் ஸ்டாப் லாஸ் அண்ட் யூ ஜஸ்ட் பிளான் யுவர் செல்ஃப் பை ஆன் டிப்ஸ் அப்படின்றது தான் பிளானு. கரெக்டாக சப்போர்ட்டை பார்த்து வாங்குங்க. நீங்களாக பிளைண்டாக வாங்காதீங்க. லிமிட் ஆர்டர் போடுங்க, மார்க்கெட் ஆர்டர் போடாதீங்க. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட். ஸோ கோல்டு பார்த்துடலாம், சில்வர் பார்த்துடலாம். ஸோ கோல்டு சில்வர் எப்படி இருக்கான் மார்க்கெட்டில் அப்படின்னா, அப்படியே மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க. அப்படியே தள்ளி 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 அந்த காலில் ஃபுட்பால் ஆடுற மாதிரி அப்படியே மார்க்கெட்டை இன்னும் ஹில்ஸ்லேருந்து கீழே உருட்டி விட்டால் ஒரு பால் கீழே வரல, அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் தான் நிறைய ட்ரேடர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. அதாவது பால் வந்து ஆர்டர் போட்டோன்னு கீழே போயிட்டே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. ஸோ பட் இந்த மாதிரி பவுன்ஸ் பேக்லாம் யூ டோன்ட் வாண்டட் மார்க்கெட் இல்லையா. ஸோ அது வந்து நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அந்த பவுன்ஸ் பேக்கையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். இவ்வளோ தூரம் பவுன்ஸ் பேக் ஆகுன்றதையும் கன்சிடர் பண்ணி தான் யூ கேன் பிளான் யுவர் செல்ஃப். ஓகே, பிளைண்டாக பண்ணாதீங்க. ஸோ நேச்சுரல் கேஸ் அங்கேயே இருக்குது. காலையிலேருந்து 295, 697 அந்த ரேஞ்சிலே இருக்குது. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் க்ரியேட் பண்ணலை இது வரைக்கும். ஓகே, ஸோ அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மார்க்கெட் எந்த பக்கம் போக போகுது அப்படின்றதையும் கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கத்தார் கூட வந்து போயிங் ஏதோ ஆர்டர் பண்ணுறான் ட்ரம்ப்பு. ஸோ $243 பில்லியன் வந்து நடக்குதா. ஸோ அண்டர்ஸ்டூட். ஸோ இன்றைக்கி தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது கத்தாரில் போய் பண்ணுறாரா. ஸோ ஏவியன் இண்டஸ்ட்ரி, எனர்ஜி, டிஃபென்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டீல் வாஸ் மேஜர் சேல் பை த போயிங் அண்ட் GE Aerospace டு கத்தார் ஏர்வேஸ் விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்டர் ஈவன் போயிங் ஒயிட் பாடி பிளேன்ஸ். வாவ். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து செட்டில் ஆன் ஃப்ளாட் பாசிட்டிவ் நோட் லாஸ்ட் நைட்டு. And European equity market end up with a flat negative note yesterday. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும் 12:30 அப்புறம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸோ லோயராக தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு இருக்காங்க. ஸோ காலையில் வந்து அப்டேட்ஸ் இதெல்லாம். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து US China ட்ரேட் நடக்கிறதுனால, ஸோ ட்ரேட் டாக் நடக்கிறனால மார்க்கெட் வந்து மியூட்டேஷனாக இருக்குது. பெருசாக பையும் போகாது, பெருசாக செல் போகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஷியன் மார்க்கெட் அதனால தான் வந்து ஒரு மாதிரி இருக்கும். மேலே பெருசாக ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது அப்படின்னாங்க. பட் நல்லா ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லைன்னு சொல்கிறத விட வாலட்டைல் நல்லா இருந்தது இது வரைக்கும்.
ஜப்பான் வந்து டாபிக்ஸ் இண்டெக்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் இட்ஸ் a decline 13% day winning streak. So similar marginal dip observed in the Australian equities. US stocks index showed the little movement after the muted day of the trade of Wednesday. So market வந்து பாருங்க ஸோ டாபிக்ஸ் இண்டெக்ஸ்லாம் வந்து டிக்ளைனாக இருக்கும். ஸோ வின்னிங் வந்து 13 day வின்னிங் ஸ்ட்ரீக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க எக்ஸ்டெண்டட். ஸோ ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டும் எல்லாமே வந்து ஸோ பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து டிக்ளைன் இருக்குது 1.4%. ஸோ அதனால தான் மார்க்கெட் ஓப்பன்லேயே வந்து உங்களுக்கு ஸோ க்ரூட் ஆயில் வந்து இறங்குச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா டொமஸ்டிக் ஃப்ரண்ட்டில் வந்து ஈச்ஆர் மோட்டார் வந்து எப்படின்னா இயர் ஆன் இயர் Q4 ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. டாடா மோட்டார் Q4 ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. முத்து ஃபினான்ஸ் Q4 நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதனால தான் இது மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்றது. ஸோ லுபின் அண்ட் விப்ரோ, ஸோ பிரிகேட் என்டர்பிரைஸ், ஸோ பூனாவாலா, ஃபின்கார்ப், இன்ஃபோசிஸ், HUL, எஸ் பேங்க், ஏஞ்சல் ஒன், ஸோ கொச்சின் ஷிப்யார்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஸோ இன்றைக்கி வரக்கூடிய நியூஸஸ் இருக்குது அதில். ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஸோ ஓவராலாக மார்க்கெட்டை கவனமாக பாருங்கள். ஓகே ரைட். ஸோ மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் ஆர் 24,000 followed by 24,500 and maximum call option are at the 25,000. ஸோ ஓகே. ஸோ மார்க்கெட் என்ன சொல்கிறாங்கன்னா 24,000 பியிலும் 24,500 அண்ட் 25,000 இதில் தான் மார்க்கெட் வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஸ்ட்ரைக்கில் இருக்கனால மார்க்கெட் வந்து இட்ஸ் மேக் இட். ஸோ அப்போ நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியது என்னென்னா 24,800 போனது காரணம் என்ன அப்படின்னா ஸோ இட்ஸ் லைக் 25,000 நிறைய கால் ஆப்ஷன் ரைட் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து ஹெவியாக ஏற்றிருக்காங்க. ஸோ ரைட்டர்ஸ் வந்து காலி பண்ணுறது தான். பட் ஸ்டில் மார்க்கெட் அப்தாப்டு மணின்றனால யூ கேன் பி வின்னிங் த மார்க்கெட். ஸோ அதனால் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ வந்து 930 crores வந்து பை பண்ணியிருக்காங்க கேஷில். அண்ட் ஃபியூச்சர்ஸில் வந்து 258 அண்ட் வந்து ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லேயே 181 crore அண்ட் டிஐ வந்து கேஷுக்கு மேலே 318 crores வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே நேற்று நெட் பையர்ஸாக. ஸோ மார்க்கெட் வந்து ஸோ வி எக்ஸ்பெக்டட் எவ்ரிபடி பைன்றனால ஸோ அதனால் வந்து பார்த்துக்கலாம். இது ஓகே. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து அபான் இந்தியா, பல்ராம் சின், பிகாச்சி, பிஎல்எஸ், சிஎஸ்சி, கொச்சின் ஷிப்யார்ட், ஸோ காட் ஃப்ரை, பிஹெச்எல்பி, காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், என்சிசி, டிஐ இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரிசல்ட்ஸ் வர இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணுங்கள். மார்க்கெட்டை வந்து கன்டினியூஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் மார்க்கெட் எந்த பக்கம் ட்ராவல் பண்ண போகுது அப்படின்றது. யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி இன் த மார்க்கெட். ஓகே. ஓகே. கொச்சின் ஷிப்யார்ட் வந்து மேலே போகுதுன்றாங்க. ஸோ பையிங் மூமெண்ட் 20% ஏறி இருக்குன்றாங்க. ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். டாடா ஸ்டீல், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்கிறாங்க. ஜொமேட்டோ, ஸோ ஜொமேட்டோ கூட தே சேயிங் கன்சிடர் பாயிண்ட்னா என்டிபிசி ஜொமேட்டோ ஸோ கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு எல்லாமே. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன்ங்க. ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. எவ்ரி திங் வாஸ் டவுன் சைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டாங்க 604 ரேஞ்சுக்கு. மார்க்கெட் பார்த்தீங்களா இங்கேருந்து 680 வரைக்கும் போகிறோம். ஸோ இதுதான் சொன்னேன், இந்த ஸ்வீப் வந்து உங்களால் வந்து ஹோல்டு பண்ணுற அளவுக்கு மைண்ட் இருந்ததுன்னா இப்போ இந்த ரேஞ்சில் வந்து புட் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே போகும்போது ஆவரேஜ் பண்ணணும். ஆவரேஜ் பண்ணி கீழே வரும்போது எக்ஸிட் பண்ணணும். புரியுது நான் சொல்கிறது? ஸோ ஜஸ்ட் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடை வந்து மல்டிப்ளாக பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா ப்ரோக்கரேஜ்ன்றது காஸ்ட் வந்து அப்பப்போ இருக்கக்கூடாது. ஸோ இடன் காஸ்ட் வரவே கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்களே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் மட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே ரைட். வேணுன்றவங்க வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க வேறு என்ன மாதிரி சப்போர்ட் என்ன. ஸோ என்எஸ்சி, எம்சிஎக்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து 10 rupees per day. ஸோ அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் போட்டாலும் வந்து அன்லிமிட்டடாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸ் லாட் போட்டாலும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணாலும் கமாடிட்டிலையும் ட்ரேட் பண்ணலாம். கமாடிட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எதில் பண்ணாலும் அந்த ஒரு 10 ரூபா போதும். ஸோ நோ அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்காது. ஸோ கவர்மெண்ட் டேக்ஸ் இஸ் அப்ளிகபிள். ஓகே. ஸோ அண்டர்ஸ்டுட். பாருங்கள் மார்க்கெட்டை. ஸோ இந்தியா விக்ஸ் அப்படின்றது வந்து அப்படியே ஒரே இடத்துல இருக்குது. பட் மார்க்கெட் நல்லாவே வாலடைல் ஆகுதுங்க. ஸோ மார்க்கெட் வாலடைலை வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ 85,006 to 85.65 அப்படின்றது மார்க்கெட் இருக்குது.
மார்க்கெட்டில் நல்லாவே ஒரு பாசிட்டிவான சைன் போயிட்டுருக்கு. ஓகே, வாவ். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி டாலர்ஸ் வந்து அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்குங்க. வெல், ஸோ மார்க்கெட் வந்து 11:30 மணி ஆகிடுச்சு. மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஆகுமான்னா பெருசாக மூவ்மெண்ட் ஆகாதுங்க. கன்சிடர் த மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நடத்திட்டாங்க. ஸோ அதனால் திரும்ப நடத்துறது வாய்ப்பு கம்மி. ஸோ செகண்ட் ஹாஃபில் வர்றவங்கலாம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இட் இஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த கான்ஷியஸ் ஆஃப் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கான்ஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். கான்ஷியஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. ஓகே, ரைட். ஸோ என்எஸ்சி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாவ், ஏங்க 250 ஐ போனவங்க வந்து 82 ரூபா வந்துட்டாங்க. வாட் அ மிராக்கல். புட் ஆப்ஷன் பாருங்கள், 36 85 ரூபா வந்திருக்கும். ஐயோ, இன்னுமே சொல்கிறது இல்லைங்க. அப்பா, 66 தான் 150 ரூபா. செம்ம காசுங்க. நீங்கள் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி, செம்மையாக காசு பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி. ஐ ஹோப் யூ மேட் லாட் ஆஃப் மணி இன் திஸ் டுடே. ஆமாம், நான் தான் சொல்வேன். கண்டிப்பாக. ஸோ பார்க்கலாங்க. மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பை எடுக்குமா என்னன்னு தெரியல. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸில் போகுது. எதிர் எந்த டேரெக்ஷன் வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஸோ 680 பிரேக் பண்ணுமான்றதையும் ஒரு தடவை பாருங்கள். அண்ட் கீழே வந்து 580 பிரேக் பண்ணுமான்றதையும் பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து 520 லோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் 720. ஸோ ஒன்று 520 இல்லை 720. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சஸில் ஏதாவது ஒரு சைடு உடச்சிதுன்னா மார்க்கெட் வந்து ஹியூஜாக மூவ்மெண்ட் ஆகுங்க. ஓகே, ஸோ டோன்ட் வெரி. ஸோ மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக. ஸோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஷுவர்லி வில் வின் த மார்க்கெட். மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரின்றனால அப்படியே ஹால்ட் பண்ணுறாங்க. ஸோ 12 o'clock மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்டட், நான் சொன்ன மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு ரேஞ்சு பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் யூ ட்ரை. அதர்வைஸ் இல்லை அப்படின்னா ஸோ மினிமம் ரேஞ்ச் வச்சுட்டு யூ கேன் ட்ரை திஸ் பாயிண்ட். ஓகே, பாருங்கள் மேலே போகிறான் பாருங்கள். ஓகே, ஸோ கிளியராக வந்து மார்க்கெட் வந்து மேலே போக பார்க்குறான். பட் போவானான்றது கொஷின் தான். ஏன்னா ஆல்ரெடி மூமெண்ட் வந்து கிளியர் பண்ணிட்டான். ஸோ இங்கே ஒரு மூமெண்ட்டு, இங்கே ஒரு மூமெண்ட்டு, திருப்பி ஒரு மூமெண்ட்டு. ஸோ நம்ம எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்க்காதவங்க திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ இந்த 2 hours உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி வி ட்ரை டு மேக் 2 hours லைவ் இந்த மார்க்கெட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னது தான். ஸோ இது வந்து ஹை கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருந்ததுன்னா யூ கேன் கோ லாங் 800 மேலே. அதர்வைஸ் இது கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து செல் போகும். ஸோ நடுவில் இருக்கிறதுலாம் வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுப்போம். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு 5 to 10 பாயிண்ட்ஸ் போதும். ஸோ ட்ரேடேஜில் பண்ணுறவங்க வந்து என்னென்னா லோவஸ்ட் ப்ரோக்கரேஜ் கொடுக்கறனால ஐ கேன் கிவ் யூ ஒன்லி 10 rupees. எனக்கு வந்து பரவாயில்ல, நான் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ட்ரை 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா எக்ஸ்பைரியில் தான் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அண்ட் ப்ரீமியமும் சீப்பாக இருக்கும். சரியா? ஸோ பயப்படாதீங்க, தைரியமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஒன்றும் பெரிய மூமெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கோல்டும் அதே பொசிஷன் தான், சில்வர் அதே பொசிஷன் தான், கேஸ் அதே பொசிஷன் தான். ஓகே, காப்பர் 855 வந்துட்டாங்க. ஸோ 858 இருந்தான்னு நினைக்கிறேன். காலையில் 3 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கான். ஸோ ஜிங்க்கும் டவுன் ஆயிருக்கான். ஓகே, HDFC பேங்க் பாருங்கள் அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆகலை. ஸோ ஐடி இண்டெக்ஸ் எல்லாமே வந்து ஃபால் ஆகிருக்கு. ஓகே,
ஜொமேட்டோவோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஜொமேட்டோ ஷேர் ஜொமேட்டோன்னு போட்டாலே வரல, நேம் மாற்றிடுறீங்களா? ஜொமேட்டோ டெக்னாலஜிஸா? என்ன பேர் ஜொமேட்டோ? இருங்க, ஜொமேட்டோ என்ன பேரில் இருக்குது? இதான பேர், ஸ்டாக்கோட பேர். எம்ஏவா? எம்ஏ ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோ டி ஓ இது வரைக்கும் தாங்க இருக்குது. பார்ப்போம் ஜொமேட்டோவோட ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். ஜொமேட்டோ வரல நினைக்கிறேன். ஸ்விக்கியா? ஸ்விக்கி தாங்க வந்திருக்கு. சரி, நான் தான் மாற்றி போட்டேன்னா? சரி, ஓகே, தப்பாக போட்டேன். நான் தான் ஸ்விக்கி பார்க்கணும். ஏன்னா ரெண்டு ஒரே பேரில் ஃபுட்டு கம்பெனியில், ஸோ அதில் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். இங்கே பாருங்க, இந்த ஸ்டாக் வந்து எல்லோரும் பையின்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்விக்கி ஸ்டாக் ஏறவே இல்லை. ஐபிஓ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஐபிஓ இருக்குது? 485 ரூபாலேருந்து இட்ஸ் வென்ட் டு 600 போன ஸ்டாக் வந்து கீழே வந்துச்சு இல்லையா? 400 கீழே இருக்குன்னா 300 இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கெலாம் வந்து டைம் ஆகும். நீங்கள் ஒரு லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்கள், நாட் இமிடியட்லி. ஓகே. மார்க்கெட் வந்து அப்படியே கீழே நிற்கிதுங்க. ஸோ 630 இருக்குது, 640 போயிட்டோம். ஸ்விக்கி இன்றைக்கி வந்து 4 ரூபா இருக்குங்க. ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். கிளியர். ஸோ ஐ திங்க் மார்க்கெட் வந்து இவ்வளோ தாங்க மார்க்கெட்டு. இதுக்கப்புறம் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பாருங்கள், பார்த்து பண்ணுங்கள் க்ளோசிங்கில். ஓகே. ஸோ வி வில் சி டுமாரோ ஆல்சோ. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் கண்டிப்பாக லைக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கிளாஸ் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.